இந்த வெற்றிலைங்கிறது கொஞ்சம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம். அன்னைக்கு சொல்லலை உங்களுக்கு. வெற்றிலைங்கிற சொல்ல எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்க? வெறுமை ப்ளஸ் இயல். வெறுமை ப்ளஸ் கூட்டல் இயல்ங்கிற 2 சொல் தான். இது நிலைமொழி, இது வறுமொழி. இது எப்படி வெற்றிலையா மாறிச்சு? என்னென்ன ஸ்டெப் வந்து வெற்றிலையா மாறி இருக்குது? இது ஈறு போதல் பண்பு பெயர் தான். வெறுமை மை வந்தாலே அது என்னது? பண்பு பெயர் புணர்ச்சி தான். ஈறு போதல் அப்படிங்கிற பிரகாரம் இல்லை மை போச்சு. அப்புறம் வெறுங்கிறதுல வந்து வெறுங்கிறது ரூ இருக்கு. அப்போ அதில் என்ன? அது வெறுங்கிறது குற்றியலுகரமா முற்றியலுகரமா? குற்றியலுகரம் அல்ல, முற்றியலுகரம் அல்ல. தன்னொற்று குறில் தனிக்குறில். தனிக்குறில் ஒத்த கொம்பு வந்தால் குறில். தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. தனிக்குறிலோட ஒற்று வந்து இரட்டும் அப்படின்றதுல இல்லை. முதல்ல உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். வெறுங்கிறது தப்பு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்ற பிரகாரம்னா வெறுங்கிறது குற்றியலுகரமே இல்லையே. இந்த ரூ இரு ப்ளஸ் ஊ இருக்குல்ல, அந்த ஊ போயிடுச்சான். அது போனது என்ன ரூல்ஸ் பிரகாரம் போச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வேங்கிறது குறில். இப்போ நடு குற்றியலுகரமே இல்லை, நாடுங்கிறது தான் குற்றியலுகரம். அப்போ இதுவும் குற்றியலுகரம் கிடையாது தானே? இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது ரூ இருக்குது, பட் முன்னாடி இருக்கிறது குறியில தான் குற்றியலும். அப்போது முற்றும் அற்றும் ஒரோ வழி அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது பிரகாரம் தான் இந்த ஊ போயிடுச்சு. அதிலே தப்பாக போட்டிருக்காங்க. முற்றும் மற்றும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற ரூல்ஸ் பிரகாரம் ஊ போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? வெற்று. வெற்று ப்ளஸ் இந்த 2 இரு வந்துச்சு. முதல்ல ஒரு இரு இருக்குது, அதுக்கடுத்தது தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற பிரகாரம் 2 இரு வந்துச்சு. அதுக்கப்புறம் இரும் ஈயும் ஒன்றா சேருது. தன்னொற்று இரட்டல் வெறு ப்ளஸ் இரு ப்ளஸ் இலை. தனிக்குறில் முன் மெய்யெழுத்து வந்தால் தன்னொற்று இரட்டும். இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா வெற்றுன்னு ஆகிடும். இப்படி இருக்கும்போது 2 லெட்டர் வேர்டில் தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும் அப்படிங்கிற ரூல்ஸ் பிரகாரம் இன்னொரு இரு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது 2 சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது பிரகாரம் வே இட் இரு ப்ளஸ் இ ரீ லை. என்னென்ன ஸ்டெப் சொல்லுங்க? ஈறு போதல், முற்றும் ஒற்றும் ஒரோ வழி, தன்னொற்று இரட்டல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. தன்னொற்று இரட்டல்ங்கிறது எதனால தன்னொற்று இரட்டல் வருது? தனிக்குறில் மின் ஒற்று இரட்டும். தனிக்குறில் மூலம் ஒரு ஒற்று எழுத்து வந்துச்சுன்னா, புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சுன்னா, கல் அப்படின்னாலும் அப்படிதான். கல் அணை, கல் ப்ளஸ் அணை கலனைன்னு ஆகிடும். இன்னொரு இல்லு வரணும். அதுக்கு அந்த எங்கே வரோம்னா அந்த தன்னொற்று இரட்டல் தனிக்குறில் முன் மெய்யெழுத்து வந்தால் இரட்டிக்கும். தனியாக ஒரு லெட்டரு குறிலோ புள்ளி வச்ச எழுத்து ஒன்று வந்ததுன்னா அப்போ அந்த புள்ளி வச்ச எழுத்து 2 டைம்ஸ் ஆகும் அப்படிங்கிற ரூல்ஸ் பிரகாரம் தான் தன்னொற்று இரட்டல்னு சொல்லுவோம். உயிர்வரில் முக்குரல் மெய்வற்றோடும். இது வெற்றிலை. நல்லாடை இது அப்படிதான். பைந்தமிழ், மூதூர் இதெல்லாமே நம்ம பண்பு பெயர் புணர்ச்சியில் இதே மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பண்பு பெயர் புணர்ச்சி தான். முற்றியலுகர புணர்ச்சி, திசைப்பெயர்கள். திசைப்பெயர் புணர்ச்சி அன்றைக்கி நம்ம பார்க்கல, இதில் இருக்குது. குற்றியலுகரம் பார்த்தோம், முற்றியலுகரம் பார்த்தோம். திசைப்பெயர் டைரக்ஷன்ஸ் கூட சேரும்போது என்ன ரூல்ஸ்? அதுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது, தனி புணர்ச்சி விதி இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு இருக்கக்கூடிய திசைப்பெயரோடு திசைப்பெயரும் சேரும். சிலங்களில் என்ன திசைப்பெயரோடு வேறு பெயர்கள் சேரும். வடமேற்கு அப்படின்னா அது என்னது? திசைப்பெயரோடு திசைப்பெயர். வடக்கு ப்ளஸ் மேற்கு வடமேற்கு. வடக்கு மேற்குன்னு வரல. எப்படி போச்சு அந்த இக்கு கு அப்படின்னா திசைப்பெயர் புணர்ச்சி பிரகாரம் அது போகும். அதுக்கு தான் இங்கே அதை பற்றி என்னுடைய புணர்ச்சி விதிகள் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். கிழக்கு கடற்கரை இது வந்து கிழக்குன்றது திசைப்பெயர், கடற்கரைங்கிறது வேறு சொல். ஸோ திசைப்பெயர் வேறு சொற்கள் வர்றதும் இருக்குது, திசைப்பெயரோடு திசைப்பெயர் வர்றதும் இருக்குது. அப்படி வரும்போது அது என்ன மாதிரி புணர்ச்சின்னு உங்களை கேட்டாலும் நீங்கள் அந்த பேரை எழுத தெரியணும். இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கிழக்கு ப்ளஸ் கடற்கரை, கிழக்கு கடற்கரை எவ்வகை புணர்ச்சி? திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சின்னு உங்களுக்கு இருக்குதுன்றதே தெரியாது. ஆனால் ஒரு காமன் சென்ஸில் நீங்கள் சொல்லிடலாம். அந்த ரூல்ஸ் எங்கே கொடுக்கல எங்கள் திசைப்பெயருக்கு. இக்கு கூ போயிடும். அதே மாதிரி மேற்கு பார்த்தீங்கன்னா மேற்கு ப்ளஸ் நாடு
மேல்நாடு. மேல்நாடுங்கிறது லகரம் போயிட்டு மேநாடு மாறிடும். அந்த மாதிரி அது ஏன் மாறுதுங்கிறதுக்கு லகரம் ரகரமாக மாறும். இக்கு ப்ளஸ் கூ கெட்டு போகும். வடக்கு எல்லாம் வட தான் மாறிடும். பூப்பெயர் புணர்ச்சி பார்த்துச்சோம். பூப்பெயர்னு இனமென்மையும் தோணும். உடம்படுமை பார்த்தாச்சு. ஈ ஐ வழி எவ்வும்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பிரித்தெழுதுக்கு வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொற்கள், 7th ஸ்டாண்டர்ட் சொற்கள். இதில் நம்ம வந்து நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. நான் இப்போ கொஷின் கேட்டு என்ன பண்ண போகிறேன்? ஔடதம் எப்படிப்பா பிரிப்பீங்க? ரேரானதாக இருந்தால் சொல்கிறேன். ஔடதம். ஔடதம்னா என்னது? மீனிங் என்ன? ஔடதம்னா மருந்து. ஔடதம் பிரித்து எழுதுக. எவ்வளோ ஒன்றுத்தில் 80 சொற்கள் கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுகள்ல 6th ஸ்டாண்டர்டில், 7th, 8th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது பெரிய யூஸ்ஃபுல்லான புக் உங்களுக்கு. நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் இருக்காது. சும்மா அது அதில் ஒன்று இல்லை, அப்படி கவர் பண்ணிட்டு போகிறேன் நான். சரியா? சொல்லுங்கள். ஔடதம். ஔடதம் ப்ளஸ் ஆமா. வெறும் ஔடதம் குறிக்கல. சின்ன ஸ்டாண்டர்ட் தானே, 6th ஸ்டாண்டர்ட் தானே இது, ஒன்றும் இல்லை. ஔடதம் ப்ளஸ் ஆம். இம்மு ப்ளஸ் ஆ மா. ஔடதமாம். என்னது? ஔடதமாம். பாகற்காய். பாகற்காய். எப்படி பிரிப்பீங்க? பாகற்காய். பாகால். பாகுவா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. பாகு ப்ளஸ் அல். அல் ப்ளஸ் காய். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். பாகு அற்காய். பாகு. இது புணர்ச்சி விதி போனால் உங்களுக்கு போயிடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அது பிரகாரம் ஊ போயிடுச்சு. இக்குத பாக் ப்ளஸ் இருக்குது. இக்கு ப்ளஸ் ஆ காவாயிடுச்சு. அப்புறம் லகரம் ரகரமாக மாறி இருக்கிறது. என் தமிழ்னா, இதெல்லாம் புக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இது என் தமிழ்னா எப்படி பிரிப்பீங்க? என் தமிழ்னா. என் தமிழ்னா சொல்லுங்க. முன்னாடி சொன்னது என்னது? என்ன தப்பு. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா எம் தமிழ்னா. இம்மு தான் இந்த ஆகிடுது. புரியுதா? எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் தான். அவ்வளோதான், அதில் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சந்திப்பிழை, வல்லினம் மிகு இடங்கள்லாம் நடத்தினால உங்களுக்கு எங்கெங்கே வல்லினம் மிகு, எந்த யார் வந்தது அந்த கிளாஸ்க்கு? வல்லினம் எங்கெல்லாம் இக்கு இச்சு இங்கே வரும், எங்கெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் வந்தீங்களா? ஆ இ ஊ என்பது என்னது? ஆ இ ஊங்கிறது என்னது? சுட்டெழுத்து. ஆ இ ஊங்கிறது சுட்டெழுத்து. என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். நீ வரல இந்த கிளாஸுக்கு நினைக்கிறேன். வல்லினம் மிகு இடங்களுக்கு இது ஒரு ரூல்ஸ் நம்ம சொன்னோம். ஆ இ ஊ இது மூணும் வந்து சுட்டெழுத்து ப்ளஸ் ஏங்கிறது வினா எழுத்து. இந்த எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அது ரூல்ஸ். ஆ ப்ளஸ் சிறுவன் அச்சிறுவன், இ ப்ளஸ் சிறுவன் இச்சிறுவன், ஊ ப்ளஸ் சிறுவன் உச்சிறுவன், ஏ ப்ளஸ் சிறுவன். ஊங்கிறது நம்ம நாட்டில் பயன்பாட்டில் இல்லை, இலங்கையில் இருக்குதுன்னு சொன்னேன். சுட்டி காட்டுவதற்காக அந்த இந்த அப்படிங்கிற சுட்டி காட்டுவதற்காக பயன்படும் எழுத்து தான் சுட்டெழுத்து. ஊங்கிறது நம்ம நாட்டில் இப்போ பயன்பாட்டில் இல்லை, இலங்கையில் இருக்குது. உந்த அப்படின்றதும் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிறதுடைய எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது தான் அந்த இந்த. அப்பையன் அந்த பையன் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதை விரித்து சொல்கிறது தான் அந்த. அதனால் அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிறகு சுட்டு திரிபுன்னு பேர். அதுக்கு அந்த இந்தங்கிறது சுட்டு திரிபு. அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈண்டு அப்படி இப்படி அதற்கு இதற்கு என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் வல்லினம் மிகும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்தாலும் அதுக்கு பின்னாடி இக்கு இச்சு இப்பு வரும். சரியா? இரண்டாம் வேற்றுமையின் விரியின் பின் மிகும். நல்ல இது இம்பார்ட்டண்ட்டானது ஒன்று. இரண்டாம் வேற்றுமையின் உருபு என்னது? ஐ.
விரினா என்னது? வெளிப்பட்டு வருவது. ஐங்கிறது அதில் வர்றது. நூலை, நூல், நூலை, பால், பாலை. அப்போ லை வந்ததுன்னா அதில் ஐ இருக்குது. அது மாதிரி வந்தாலும் புள்ளி வச்சு எழுத்து வரும். நூலை படி, நூலை கூட்டல் படி, அதில் என்ன வரணும்ப்பா? விப்பு வரணும். நூலை படி. பாலை குடி, அது மாதிரி. அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமையின் விரியின் பின்னும் மிகும். நான்காம் வேற்றுமை என்னது? கூ. கூ வந்தாலும் வெளிப்பட்டு வரக்கூடிய. வீட்டுக்கு சென்றான், கூ வந்துச்சு. வீடு சென்றான், அது வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்குது கூங்கிறது. வீட்டுக்கு சென்றான், அதில் இக்கு இச்சு இத்து இப்பு வரணும். இரண்டாம் வேற்றுமையின் விரி நான்காம் வேற்றுமையின் விரியிலையும். 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. வேற்றுமையில் ஒரு எக்ஸ்டென்ஷன், அடுத்த ஒரு சாப்டர் வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு ஒரு வகை இருக்குது. அப்படின்னா என்னென்னா, தொகைனாலே மறைந்து வருவது, தொக்கி வருவது தொகை. இப்போ கூ ஐங்கிறது மறைஞ்சு வந்து தான் அது வேற்றுமை தொகை. இரண்டாம் ஐ மறைஞ்சு வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை, கூ மறைந்து வந்தால் நான்காம் வேற்றுமை தொகை. சில இடங்களில் வேற்றுமை உருபும் மறைஞ்சிருக்கும், அதுக்கு பக்கத்தில் அதனுடைய பயன்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு, ஒரு மீனிங், அதே அதனுடைய அதுக்கு ஒரு சொல்லு, அது 2 போட்டால் தான் அங்கே மீனிங் வரும். அந்த மாதிரி மறைஞ்சு வர்றதுக்கு பேர் தான் உருபும். உருபு ஐ ஆல் கூங்கிற உருபும் மறைஞ்சிருக்கும். உருபும் பயன் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு, அதனுடைய மீனிங் ரிலேட்டட். பயனுங்கிறது அந்த உருபுக்கு பொருத்தமான சொல், அதுவும் மறைந்து, ரெண்டுமே மறைந்து வரக்கூடியது, அண்டர்ஸ்டுட்டாக வர்றதுக்கு பேர் தான் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ரெண்டும் மறைஞ்சு வர்றது தான் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. இதில் எப்படி வகைகள் இருக்கோ, ஐனா ரெண்டாம் வேற்றுமை, ஆள்னா அப்படி நம்பர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி அதுலேயும் வகைகள் இருக்குது. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு நம்பர்ஸ் அது 7 வருது. 7 வரைக்கும் வரும். 8ஆம் வேற்றுமைக்கு தான் உருபு கிடையாது, முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது இல்லையா? இப்போ அப்படின்னா என்னது? எக்ஸாம்பிள் பாருங்க. தண்ணீர் குடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் ப்ளஸ் குடம். தண்ணீர் குடம்னா என்னன்னா, தண்ணீர் குடம்னா இது வந்து வேற்றுமை, இது வேற்றுமை தொகை கிடையாது, வேற்றுமை விரியும் கிடையாது. உருபும் பயனும் உடன் தொகை. தண்ணீருக்கு குடம்னு இல்லை, கூ போட்டினாக்கா தண்ணீருக்கு குடம்னு மீனிங் வருதா? இல்லை, தண்ணீரை உடைய குடம்னு அர்த்தம். தண்ணீரை பால் குடம்னா என்ன அர்த்தம்? பாலை உடைய குடம். இப்போ இதில் வந்து ஐயும் மறைஞ்சிருக்கு, உடையங்கிற ஒரு வர்பம் ஒரு சொல்லும் மறைஞ்சிருக்கு. இதுக்கு மாதிரி வர்றதுக்கு பேர் தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ இதை பால் குடம் எத்தனாம் வேற்றுமை? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பால் ஃபுல்லாக சொல்லுங்க, அது என்னது? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுதான் இதனுடைய இலக்கண குறிப்பு. பால் குடம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும் நீங்க? உடன் தொக்க தொகை. புரியுதுங்களா? வெறும் கூ மட்டும் போட்டு பார்க்குறீங்களா, ஐ மட்டும் போட்டு பார்த்து மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. எந்த நம்பரோ அந்த நம்பர் சொல்லிக்கலாம். அது போட்டாலும் பக்கத்தில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு வேர்டு போட்டால் தான் அது மீனிங் வருதுன்னா அதுக்கு தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு பேர். இப்போ மரப்பெட்டி, மரம் ப்ளஸ் பெட்டி, மரத்தால் ஆன. ஆனங்கிறது என்னது? எத்தனாவது வேற்றுமை உருபு? ஆள் ஆன, ரெண்டுமே அதுதான். மரத்தால் ஆன, ஆள் ஒன்று இருக்குது, ஆள் மறைஞ்சிருக்கு இல்லை, ஆனங்கிறது எக்ஸ்ட்ராவாக வந்துருக்குது. ஆளுக்கும் ஆணுக்கும் 2 இருக்குது. ஒரு நம்ம வந்து ஐ ஆளுக்கு இன்னது கண்ணு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு உருபு தான் வச்சு சொல்கிறோம் நம்ம. ஒரே வேற்றுமையில் 2, 3 கூட இருக்குது. அல், ஆல், அன், ஆண் 4 உருபு இருக்குது. ஆளுங்கிற வேற்றுமை உருபு எத்தனாவது வேற்றுமை உருபு? 3க்கு 3ஆம் வேற்றுமையில் 4 இருக்குது. அந்த 4 ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஐ ஆல்கு அதில் ஒன்று வச்சு ஒரு செட்டு வச்சுருக்காங்க. நீ தனித்தனி வேற்றுமையாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் உங்களுக்கு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமையினுடைய உருபுகள்லாம் எத்தனைனா 4 இருக்குது. அல்லுனாலும் ஒன்று தான், அல்லு இருக்குது, ஆள் இருக்குது, அன்னு இருக்குது, ஆண் இருக்குது. சிலதெல்லாம் இப்போ பயன்பாட்டில் இருக்காது. புரியுதுங்களா?
சரி, இப்போ ஆனால் இதில் வந்து மரத்தால் ஆன செய்த, மரத்தால் செய்த ஆனன்னு சொல்கிறோம்ல, ஆள் தான் இங்கே மறைஞ்சிருக்கு, ஒரு உருவம் மறைஞ்சிருக்கு. அதனால் இது என்ன எத்தனாம் வேற்றுமை உருவம் பயனுடன் தக்கத்தொகை? இதே மேட்சாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு மேட்ச் மாதிரி வந்தாலும் எத்தனை வேற்றுமை உருவுகள்னு பார்த்துக்கலாம். மலர்கூடை, மலரை உடைய, ஐ தான். இரும்பு சாவி, தமிழ் சட்டை துணி, சட்டை துணி, துணியாலான சட்டைன்னு வேணா சொல்லலாம். சட்டையின் துணி, இன்னு கூட வரும். சட்டையின், ஐ ஆல் கு இன், சட்டையின் துணி. அப்போ கூட வேற இன்னு தானே வருது இல்லை? இன்னொரு வேர்டு பண்ண மறைஞ்சிருக்கணுமே நமக்கு, அப்போ தானே. சட்டை துணி கொடுத்துருக்குது, சட்டை ப்ளஸ் துணி சட்டை துணி, சட்டை ஆள் ஆன சட்டைக்கு துணி. தமிழ் தொண்டு, இதெல்லாம் வெறும் வேற்றுமை தான். தமிழுக்கு செய்யும் தொண்டு, செய்யும் தொண்டு. அடுப்பால் வரும் புகை, அடுப்பு புகை. அடுப்பில் இருந்து, அடுப்பில் இல் இது இல்லும் இருக்கு, இல் இன்னும் வேற்றுமை உறுப்புகள் தான். அடுப்பில் இருந்து, அடுப்பில் இருந்து வரும் புகை. விழிப்புணல், விழிப்புணல், விழியில் இருந்து வரும், புனல்னா தண்ணீர், கண்ணில் இருந்து வர தண்ணீர்னு அர்த்தம். விழிப்புணல்னா நீர்னு அர்த்தம். சரியா? விழியின் கண், விழியின் கண்ணுனாக்கா ஐ ஆல் கு இன், அது கண்ணு சொல்லிருக்கீங்களா, எட்டாம் வேற்றுமை உறுப்பு. அந்த ஏழாம் வேற்றுமை. கண்ணுன்னா மீனிங் என்னன்னா, இந்த கண்ணுன்றதுல இருந்துன்னு அர்த்தம். மரத்தின் கண் விழுந்த பறவை அப்படின்னா மரத்தில் இருந்து விழுந்த பறவை அப்படின்னு அர்த்தம். கண்ணுனா இருந்துன்னு அர்த்தம். அப்போ இங்க விழியின் கண் இருந்த நீர், கண்ணிலிருந்து வடியும் நீர். அப்போ கண்ணுங்கிற வேற்றுமை உறுப்பு. இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்று கரெக்டாக கொடுத்துருக்கான். இப்போ நம்ம பார்த்தது ஐ ஆல் கு, சட்டை துணிக்கு தான் இரும்பு ப்ளஸ் சாவி என்ன சொன்னால், இரும்பால் ஐ ஆல் கு. சட்டைக்கு துணி, தமிழுக்கு செய்த தொண்டு, சட்டைக்கு செய்த துணி அப்படி இருக்கும். சட்டைக்கு சட்டைக்கு செய்த துணி, சட்டை செய்யறதுக்காக மேக் பண்ண துணி, நெய்த துணி. நான்காம் வேற்றுமை உருவும் பயணமுடன் தொக்கத்தொகை தான் அது. சரியா? அதே மாதிரி பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். இன்னொரு ரூல்ஸ் என்னது? பண்புத்தொகை. பண்புத்தொகைன்னா என்ன? பண்புத்தொகைன்னா என்ன? அந்த சாப்டர் தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு வல்லினத்தில் சந்திப்பிழைகளை நீக்குகன்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே மிஸ்டேக்ஸ் எல்லாம் விக்கு இச்சு இப்போ வர்றதை நீங்கள் எடுக்க வேண்டியதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான். 16, 18, 20 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மிகா இடங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதை நீங்கள் பைஹார்ட் பண்ணணும். அரை பாதி என்னும் பெயர் சொற்களின் பின் மிகும். அரை பாதிங்கிற நம்பர்ஸ் வந்தால் அதில் மிகும். அரைக்காணி, அரை ப்ளஸ் காணி அரைக்காணி. பாதி பங்கு, பாதி ப்ளஸ் பங்கு பாதி பங்கு. என ஆக தனி என்னும் சொற்களுக்கு முன் வல்லினம் மிகும். இதெல்லாம் என வந்தா, ஆக வந்தா, தனி வந்தா இதெல்லாம் மிகும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பைஹார்ட் பண்ணணும், இந்த 20 ரூல்ஸையும். ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஏழாம் வேற்றுமை தொகை என்னது? பண்பு தொகை என்னதுன்னு சொல்லலை உங்களுக்கு. ஏழாம் வேற்றுமை தொகை என்னது? ஏழாம் வேற்றுமை பண்பு தொகைனா என்னது? ஏழாம் வேற்றுமை தொகைனா என்னது? தொகை தொடர் நடத்தினல, தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். நடத்தினா இல்லையா? நடத்தின, ஆனால் யார் வந்திருக்கீங்க யார் வரலன்னு எனக்கு தெரியல. வேற்றுமை தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை நடத்தினா இல்லையா? இல்லை, நீங்கள் வரல. அதெல்லாம் தான் இலக்கண குறிப்பு, அதெல்லாம் தான் இலக்கண குறிப்பு. புரியுதா? ஸோ அந்த வேற்றுமை தொகையில், அந்த பண்புத்தொகையில், பண்புத்தொகைனா என்னென்னா ஆகியங்கிறது மறைந்து வருவது தான் பண்புத்தொகை. பசுமை ஆகிய பயிர், பசும் பயிர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பசுமை மறைஞ்சிருக்கும், ஆகியங்கிறதும் மறைஞ்சிருக்கும். பசுமை ஆகிய பயிர், அதுக்கு பேர் தான் பண்புத்தொகைன்னு பேர். ஸோ அப்படி வரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. எங்க இது பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். நீலம் ப்ளஸ் கடல், நீலம் ப்ளஸ் கடல், நீளமாகிய கடல் அப்படின்னு வரும்போது நீலக்கடல், மகர ஒற்று நீங்கி வரும். உண்மை ப்ளஸ் செயல், உண்மை செயல். இது பண்புத்தொகையே இல்லை நீலக்கடலுக்கு. நீளமாகிய கடல், ஆமாம், ஆகிய மறைந்து வருதுல்ல. சரி, 7ஆம் வேற்றுமை தொகை. இப்போ வந்து என்ன மறைந்து வருதோ 7ஆம் வேற்றுமை உரு பண்ணது கண் மறைஞ்சிருக்கு. குடி பிறந்தார், குடியின் கண் பிறந்தார், குடியின் கண் பிறந்தார் அப்படின்னு வரும்போது குடி பிறந்தார் இப்போ வரும். வழியின் கண் சென்றார், வழி சென்றார். இப்போ நீங்கள் அது என்ன 7ஆம் வேற்றுமையா 6ஆம் வேற்றுமையான்னு கண்டுபிடிச்சி அது இக்கிச்சு வருமா வராதான்னு போடணும். அது வேற்றுமையா, நம்ம எண்ணு பெயரா, அந்த இந்த வா சுட்டு பெயரா, இதில் இந்த ரூல்ஸ்குள்ளே வந்ததுன்னா அங்கே இக்கிச்சு வரணும். வரக்கூடாததுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னதுங்கிறது நீங்கள் பார்த்து இதில் படிக்கணும். சலசல இரட்டை கிளைவில் வல்லினம் மிகாது. சலச்சல சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சலசல. நம்பர்ஸில் 1 to 8 10 அந்த 2 நம்பர் தவிர மீதி நம்பரில் வல்லினம் மிகாது. 8 + தொகை, 10 + பாட்டு, அந்த 2 நம்பருக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற நம்பர்ஸ்லாம் வல்லினம் மிகாது. 1 கொடு, 1 + கொடு, 1 கொடு கிடையாது, 1 கொடு. புரியுதா? 2 பேர், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேட்டாலும் அப்படியே ஞாபகம் வச்சுருவீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ விஷயத்தில் இம்பார்ட்டண்ட். இரட்டை கிளவி, 8 நம்பர்ஸ் இது 2. அப்புறம் வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்றுன்னு 2 இருக்குது தெரியுங்களா? அதிலெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. வாழ்க, கற்க, க அ அப்படி வரும், க வரும். ஒழிக, வாழ்க அப்படின்னா அது பேர் வியங்கோல் வினைமுற்றுன்னு அர்த்தம். வியங்கோல் வினைமுற்றுன்னா ஒருத்தருக்குன்னு இல்லை, காமனாக எல்லாருக்கும் சொல்கிறது. அதுதான் வியங்கோல் வினை. வாழ்கங்கிறது ஒரு வினைமுற்று, ஆனால் அது ஒரு ஆளுக்காக இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக. அதுக்கு பேர் தான் வியங்கோல் வினைமுற்றுன்னு வரும். அதில் வந்து வல்லினம் மிகாது. கற்க கசடர அப்படின்னாக்கா கற்கச் கசடர இல்லை, க வர்றதுனால இங்கே ஒரு இக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கற்கங்கிறது வியங்கோல். வாழ்க, வாழ்க தமிழ், வாழ்க ப்ளஸ் தமிழ், வாழ்க தமிழ் கிடையாது. வாழ்க, கற்க, ஒழிக வந்ததுனாலாம் அதெல்லாம் வியங்கோல் வினைங்கோல் வினைமுற்று. அதுலெல்லாம் அதுக்கு பின்னாடி காச்சா தாப்பா வந்துச்சுன்னா அங்கே இக்கு சீப்பு வராது. ஏவல் வினைமுற்றுன்னு என்னன்னா வா, எழு அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது தான் ஏவல் வினைமுற்று. அதுலேயும் வராது. எழு கலையரசி, எழு தம்பி, வா கலையரசி அப்படின்னு சொன்னால் இக்கோ, கலையரசிக்காக இக்கோ, தம்பிக்கு இத்தோ வராது. வாங்கிறது, எழுங்கிறது ஆர்டர் பண்ணுறது தான் ஏவல் வினைமுற்று. பொதுவாக காமனாக சொல்கிறது வாழ்க, ஒழிக, கற்க, மாணவர்கள் அனைவரும் கற்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து வியங்கோல். ஸோ இது 2த்துலையுமே அதுக்கு பின்னாடி காச்சா தாப்பா வந்ததுன்னா வல்லினம் மிகாது. பெயரெச்சம், பெயரெச்சம், எச்சம் தெரியும் இல்லையா? நம்ம படித்தோம் இல்லையா முதல்லையே? பெயரெச்சம், ஈறுகட்டு. பெயரெச்சத்துலேயே 3 வகை இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம், பெயரெச்சம், ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். அது சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு நான். இது அவங்களுக்கு நான் அந்த பின்னாடி இருக்க நீங்கள் மட்டும் கிளாஸ்க்கு வந்து இந்த கிளாஸ் நீங்கள் கண்டு வந்திருக்கீங்களா? தொடர் வகையில் தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர் வந்திருக்கீங்களா?
வரல, நீங்கள் வரல. அதனால் ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு கேட்டுக்கோங்க. தொடர் வகை 2 வகைப்படும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னா இது 6 வகை, தொகாநிலை தொடர் 9 வகை. சரிங்களா? தொகைநிலை தொடர்னா சென்டென்ஸ். அந்த தொடர் வந்து ரெண்டு இருந்தாலே அது தொடர் தான். 2 வேர்டு இருந்தாலே அது தொடர் தான். 1 இருந்தால் தான் தொடர் இல்லை. மோர் தென் 1 வேர்டு இருந்து மீனிங்ஃபுல்லாக இருந்தாலே அது தொடர்னு சொல்லுவோம். சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா அது 2 சொல் இருக்குது, அதுதான் தொடர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்த தொடரில் வந்து 2 வகைப்படுது, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். கண்ணன் வந்தான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் வந்து என்ன, ஏதாவது மறைஞ்சிருக்கா, மீனிங் புரியறதுக்கு இங்கே இடையில ஏதாவது மறைந்திருக்கா, ஏதாவது தேவைப்படுதா, அண்டர்ஸ்டுண்டாக இருக்குதா? கண்ணன் வந்தான், கண்ணனுக்கு வந்தான், கண்ணனால் வந்தான், கண்ணனை வந்தான், அது மாதிரி ஏதாவது தேவைப்படுதா? ஒன்றுமே இல்லை. இது அப்படியே வருது இல்லையா, மறையாமல் வெளிப்படையாக இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர். அது எத்தனை வகைப்படும் சொன்ன? 9 வகைப்படும். இதில் ஃபஸ்ட்டு இதுதான், இதுக்கு பேர் எழுவாய் தொடர்னு பேர். இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இப்போ இதை சொல்கிறதுக்காக நான் அதை சொல்லி இதுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அதை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, இதை தான் சொல்ல போகிறேன். பட் இது என்னதுன்றது தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை பண்ண முடியும். அதனால் எழுவாய் தொடர்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, இது எக்ஸாம்பிள். இதுக்கு பேர் எழுவாய் தொடர். இது சப்ஜெக்ட். அப்புறம் அதனால் இதுக்கு சப்ஜெக்டை வச்சு வரக்கூடிய சென்டென்ஸுங்கிறதுனால இதுக்கு பேர் எழுவாய் தொடர்னு பேர். ஆனால் தொகைநிலை தொடர்னா என்னென்னா, ஏதாவது ஒன்று தொக்கி வருவது. தொகைனா தொக்கி, தொக்கினா மறைந்துன்னு அர்த்தம். தொக்கினா மறைந்து. ஸோ இதுக்காக தான் அதை நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, மறைந்து வருவது. இதுதான் 6 வகை. சொல்லுமா, ஃபஸ்ட் என்னது? பண்புத்தொகை. 6 பேரையும் சொல்லு. பண்புத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, வேற்றுமைத்தொகை, அன்மொழித்தொகை. இதுதான் இலக்கண குறிப்பு. இது இலக்கண குறிப்புக்கும் உங்களுக்கு பயன்படுதும். பண்புத்தொகைனா என்னங்கிறதும் இப்போ இந்த ரூல்ஸுக்கும் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஒன்னொன்றுத்துலேயும் ஒன்னொன்று மறைந்து வர்றது தான் வந்து நம்ம வந்து இருக்கு. நான் உனக்கு போன வாட்டியே நடத்தினேன், நீ இந்த வாரத்து கிளாஸுக்கு வரல. நீ இதில் எல்லாத்தையும் இட்டு போடணும். பண்புத்தொகை, வினைத்தொகை, தொகைன்னு வரும்போது இங்கே இட்டு வரணும். சரியா? எழுதிக்கிறது இருக்கட்டும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பாருமா, கவனிமா. இப்போ பண்புத்தொகைனா என்னன்னா, இதுக்கு தொகைனால மறைந்து வருதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுக்குள்ளே ஏதோ இப்போ ஒரு சொல் இருக்குதுன்னா அந்த சொல்லுக்கு பசும் பயிர். இப்போ அங்கே பசும் இல்லை பசும் பயிர், இதான் எக்ஸாம்பிள். இது பசும் பயிர் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொன்னால் பண்புத்தொகைன்னு நீங்கள் சொல்லணும். ஏன் அதுனாக்கா, இதுக்குள்ளே இது பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் தொக்கி வந்திருக்கிறது. சொல்லு என்ன தொக்கி வந்திருக்குதுன்னா, பசுமை ஆகிய பயிர். பசுமை ஆகிய பயிர். ஸோ ஆகிய இந்த இது ரெண்டும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தான் பண்புத்தொகை. பசுமை ஆகிய பயிர், கருஞ்சீரகம், கருமேகம் அப்படி சொன்ன அர்த்தம். அது பிரித்து எக்ஸ்பேண்ட் பண்ணு. கருமை ஆகிய என்ன அங்கே இருக்குது, கருமை
ஆகிய ஆகிய அதுதான் பண்புத்தொகை. இந்த மாதிரி ஆகியன்னு தொக்கி வந்தால் அது பண்புத்தொகை. இந்த மாதிரியான சொல் வரும்போது அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உனக்கு அது தெரியலன்னா நீ எப்படி உனக்கு மிகும்னு சொல்ல முடியும்? பண்புத்தொகைன்னா என்னன்னு தெரியலன்னா உனக்கு எப்படி வல்லினம் மிகும்னு சொல்ல முடியும்? அதுக்காக தான் இது எடுக்கிறேன். இப்போ புரியுதா? இப்போ பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். என்ன சொல்றாங்க? பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீலம் பிளஸ் கடல், நீலக்கடல். நீலமாகிய கடல். எல்லா இடத்துலையும் மை வரல, இதில் மை வரல. நீளம் ஆகிய கடல். ஸோ ஆகியன்னு மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் தான் பண்புத்தொகை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகியங்கிறது பண்புனா அதனோட குவாலிட்டி, கலர்ஸு, நம்பர்ஸு இதெல்லாம் சொல்கிறது தான் பண்பு. அதனால் அதுக்கு பக்கத்தில் ஆகியங்கிறது மறைந்து வர்றது தான் பண்புத்தொகை. அடுத்தது இப்போ ஈஸியாக நீங்கள் சொல்லுங்கள். வேற்றுமை தொகைன்னா என்னது? ஐயாளுக்கு இன்னது கண் மறைந்து வந்தால், வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய சொல்லிட்டேன் இல்லையா? என்ன எக்ஸாம்பிள்? வீடு சென்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு சென்றான். அப்போ வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. என் கை அப்படின்னா எனது கை, எனது, அது மறைந்து வருது, அது மறைந்து வருது. அதான் வேற்றுமை தொகை. சரியா? சரி, அப்போ வினைத்தொகைன்னா என்ன? காலம் மறைந்து வருது வினைத்தொகை. காலம் மறைந்து வருது வினைத்தொகை. பிரேக் வரணும். காலம், காலம்னா டென்ஸ் தெரியவே தெரியாது. அதில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் மூணுத்துக்கும் மேட்ச் ஆகும். அது அதுக்குள்ளவே தெரியாது. எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு போட்டால் தான் தெரியும். நேற்று, இன்று, நாளைங்கிற சொல் போட்டால் தான் அது என்ன டென்ஸுக்குன்னு பயன்படும். இப்போ ஊறுகாய், ஊறுகின்ற காய்னு சொல்லிக்கலாம், ஊறிய காய்னு சொல்லிக்கலாம், ஊறும் காய்னு சொல்லலாம். அது மூணுத்துக்கும் பொருத்தம். அதனால தான் அது ஊறுகாய்ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஊறுகாய்னா அப்போ நேற்றுக்கு ஊறலையா அது? இப்போ நாளைக்கு ஊறாதா அது? வளர்மதி, ஊறுகாய், அப்புறம் சுடுசோறு, அப்புறம் அலைகடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், அலைந்த கடல். இது எல்லாமே என்ன தொகை? வினைத்தொகை. டென்ஸ், காலம் மறைந்து வருவது. வினைத்தொகைனா காலம் மறைந்து வருவது, தொக்கி வருவது. உவமை தொகை போல, போலங்கிறது வெளிப்படையா சொல்லாமல் மறைந்து வருவது. பால் நிலா அப்படின்னு என்ன அர்த்தம்? பால் போன்ற நிலா. மலர் கை, மலர் போன்ற கை. தாமரை முகம், தாமரை போன்ற முகம். ஸோ போல, போன்றங்கிறது மறைந்து வந்தால் அது உவமை தொகை. உவமை எக்ஸாம்பிள் மறைந்து வந்து. உம்முங்கிற சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை. வெறும் உம்முங்கிற சொல். இரவு பகல், இரவும் பகலும். தாய் தந்தை, நேற்று இன்று. இதில் மட்டும் ரெண்டு இடத்துல மறைந்திருக்கும். சொல்லுக்கு இடையிலும் மறைந்திருக்கும், சொல்லுக்கு இறுதியிலும் மறைந்திருக்கும். உம்ங்கிற சொல் மறைந்து வந்தால் அது மூணு கூட. நேற்று, இன்று, நாளை அப்படின்னா நேற்றும், இன்றும், நாளையும் ஆக மொத்தம் மூணு இடத்துல கூட உம்முங்கிற சொல் மறைந்து வந்தால், அண்டர்ஸ்டுட் அதை வந்தால் அதுக்கு பேர் தான் உம்மை தொகை. புரியுதா? அப்போ அன்மொழி தொகை அப்படின்னா என்னன்னா, இந்த 5 லிஸ்ட்லேயும் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக வர்றதெல்லாம் அன்மொழி தொகைன்னு பேர். இப்போ வளர்மதி வந்தால், வளர்மதி அப்படின்னு தனியாக எடுத்தினா இது என்ன தொகை? வினைத்தொகை. வினைத்தொகை. ஆனால் வளர்மதி வந்தால்னு நீ சொல்லும்போது வளர்ந்த மதி, வளர்கின்ற மதின்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? இங்கே இதோ மறைஞ்சிருக்குது. இங்கே வளர்மதி என்ற பெண் வந்தால், அப்போ இங்கே பெண்ணுங்கிறது மறைஞ்சிருக்கு. பெண்ணுங்கிறது இந்த ஆகியமும் இல்லை, காலம் இல்லை, போல இல்லை, இல்லை, இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு சொல் பெண்ணுங்கிற சொல். ஸோ அது இவற்றுள் அல்லாதது தான். அதனால தான் அன்மொழி தொகை. அல்லாத மொழி, மொழினா வேர்டு, ஏதோ ஒரு வேர்டு மறைஞ்சு வருது. இந்த லிஸ்ட்டில் அந்த 5 தவிர மீதி எல்லாம் வர்றது எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாமே என்ன தொகை? அன்மொழி தொகை தான். தொகை நிலை தொடர்னு பேர் இதுக்கு.
இதுதான் இலக்கண குறிப்பு. இந்த சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் இலக்கண கொடுத்தாங்கன்னா நீ அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? வளர்மதினா வெறும் தனியாக வளர்மதின்னு சொன்னால் அது வினைத்தொகை. வளர்மதி வந்தால்னு கொடுத்து என்ன வகை இலக்கண குறிப்பு தருகன்னு சொன்னால் அன்மொழித்தொகை. ஏதோ ஒன்று தொக்கி வருவதும் தொகை. அது என்னென்னன்றதும் சொல்லிட்டு 6 வகை பிரேக். அதுக்கப்புறம் இப்போ தொகாநிலை தொடர் வகைகள் சொல்லுவோம். அதுவும் இலக்கண குறிப்புக்கு தான் பயன்படும். இப்போ தொகாநிலை தொடர் பார்க்கலாம். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்கோம்? 9 வகை. ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் தொடர்னு பேர். தொகாநிலை இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, சொல்லும்போது இது தொகைநிலை தொடர்னு தொடருங்கிற வார்த்தை இதில் பயன்படுத்த மாட்டாங்க. வெறும் தொகைன்னு தான் சொல்லுவோம். பண்பு தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. தொடருங்கிறது இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து தொடருங்கிறத யூஸ் பண்ணுவாங்க, தொகைங்கிறது வராது. எப்படி சொல்லுவாங்க? எழுவாய் தொடர், வேற்றுமை தொடர், எழுவாய் தொடர், வேற்றுமை தொடர், வினைத்தொடர், இது வினைமுற்று தொடர், வினையெச்ச தொடர், பெயரெச்ச தொடர் அப்படின்னு தொடர்ந்து வரும். புரியுதா? இப்போ வேற்றுமைங்கிறது 2 பக்கமும் வரும். வேற்றுமை இந்த பக்கம் வர்றது வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம்? வேற்றுமை தொகை. இப்போ இது ஆர்டர் எப்படி வேணால் சொல்லலாம். நான் அதுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. வேற்றுமை தொடர். இப்போ 2வது வேற்றுமை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே ஐயாளுக்கும் இன்னதுக்கன் வெளிப்பட்டு வருவது வேற்றுமை தொடர். அங்கே வந்து மறைஞ்சு வர்றது, இங்கே வந்து வெளிப்பட்டு வருவது வேற்றுமை தொடர். இதில் இந்த இடத்துல இந்த வேற்றுமை தொகையில தான், வேற்றுமை தொகைக்கு உள்ள சப்டிவிஷன் தான் என்னது சொன்னமே, உருபும் பயனும் உடன் தொக்க தொகைங்கிறது இதுலேயே டீப்பாக சொல்கிறது. வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அந்த வேற்றுமை தொகையில் ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு மறைஞ்சு வர்றது வேற்றுமை தொகை. அதோட இன்னொரு வேர்டும் மறைஞ்சு வர்றது தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. புரியுதா? இதில் இதுக்குள்ளவே வரும். அது வேற்றுமை தொகையினுடைய வகைகள். ஐ மறைந்து வந்தால் ஐ 2ஆம் வேற்றுமை தொகை, ஆள் வந்தால் 3ஆம் வேற்றுமை தொகை. அது மாதிரி ஐ வந்து மறைஞ்சு இன்னொரு சொல் மறைஞ்சு வந்தது சொன்னோம்ல எப்போ, அது மாதிரி வந்ததுன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதுக்குள்ளவே இருக்குது, தனி சாப்டர் கிடையாது, இதுக்குள்ளவே இருக்கிறது தான் அது. வெறும் மறைந்து வருவது தொக்கி வருவது மட்டும் பார்க்கறதுலையே உருபும் மறைஞ்சு இன்னொரு ஒரு சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ இந்த சாப்டருக்குள்ளே வருது. இன்னொன்று, இந்த பண்பு தொகையிலேயே இன்னொரு சப்டிவிஷன்ஸ் என்னன்னா, இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று இருக்குது. இரு பெயரொட்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ இதில் வந்து ஆகிய மை ஆகிய மறைந்து வருவது தான் சொன்னோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொல் வரும், பசும் பயிர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பண்பு சொல் குவாலிட்டி, கலர்ஸு, டேஸ்ட்டு சொல்கிறது. அதுக்கப்புறமா ஒரு பெயர் சொல். இது ரெண்டும் இந்த காம்பினேஷனில் தான் வந்து நடுவில் ஆகியங்கிறது மறைந்து வரும். ஆனால் சில இடங்களில் இந்த மாதிரி கலர்ஸே வராது, கலர்ஸோ டேஸ்ட்டோ வராமல் 2 சொல்லுமே வந்து ஒரே குரூப்பை சேர்ந்த பெயர் சொல்லாவே இருக்கும், 2மே பெயர் சொல்லாவே இருக்கும். அந்த மாதிரி வந்து நடுவில் ஆகியங்கிறது மறைந்து வரும். அதுக்கு பேர் தான் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகைன்னு பேர். எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆனால் இப்போ இங்கே வந்து பசுமை, வெண்மை, கருமை அது மாதிரி வந்து பின்னாடி ஒரு சொல் வந்து நடுவில் ஆகியங்கிறது மறைந்து வருவது தான் பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒரு வருது, கொஞ்சம் ஸ்பெஷல் குவாலிட்டி. அது என்ன அப்படின்னா, 2 பக்கமும் இந்த மாதிரி பயிருங்கிற மாதிரி நார்மல் வேர்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நடுவில் என்ன இருக்கும்? ஆகிய ஆனங்கிறது மறைந்து வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு பதில் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு பேர். அப்படின்னா என்ன சொல் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளவே நீங்கள் ப்ராக்கெட்டில் இங்கே போட்டுக்கணும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுக்குள்ளவே என்ன போட்டுக்கணும்? உருபும் பயனும் உடன் தொக்க தொகைங்கிறத கிளாசிஃபிகேஷன் போட்டுக்கணும். இது என்னென்னா, இப்போ தமிழ் மொழி இதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. எப்படி சொல்லு பார்க்கலாம்? ஆகிய மறைந்து வந்திருக்குது. தமிழ் ஆகிய மொழி. என்னது? தமிழ் ஆகிய மொழி. தமிழுங்கிறது ஒரு பொது சொல், அது வந்து குவாலிட்டி கிடையாது. பசுமை, வெண்மை மாதிரி அது பண்பு சொல் கிடையாது, ஒரு பெயர் சொல். தமிழுங்கிறது ஒரு பெயர் சொல், மொழிங்கிறது ஒரு பெயர் சொல். 2க்கும் இடையில ஆகியங்கிறது மறைந்து வந்திருக்குது. இதுக்கு பேர் தான் இரு பெயர், 2 பெயர் சொல், அதுக்கு நடுவில் ஆகிய மறைந்து வர்றதுக்கு இரு பெயர் ஒட்டு பண்பு தொகைன்னு பேர். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு க்ளூ என்னன்னா,
பொதுப்பெயர் இது வந்து பொதுப்பெயர். பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்து இடையில் ஆகிய அப்படிங்கிறது மறைந்து வருவது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகைன்னு பேரு. அதாவது மொழிங்கிறது காமன், பொதுப்பெயர் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் மொழி. அந்த மொழியில ஒன்று தான் தமிழ் மொழி. ஸோ தமிழாகிய மொழி அப்படின்னு இது ரெண்டுமே ஒரே குரூப்பாக தான் இருக்கும். இதனோட சப்டிவிஷனாக தான் இது இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சொற்களுக்கும் வரும், அது நடுவில் ஆகியன்னு இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். மாமரம் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. எப்படி? மரம்ங்கிறது எல்லா மரத்தையும் குறிக்கும், மாங்கிறது ஒரு பர்டிகுலர் மரத்தை குறிக்கும். மா ஆகிய மரம், பனை மரம், பனை ஆகிய மரம். இதுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு. இது ஒன்று வந்து கேட்டிருக்காங்க இங்கே. இரு பெயரொட்டு பண்புத்தொகையிலையும் வல்லினம் மிகும், அதுலேயும் வல்லினம். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. சாரை பாம்பு இலக்கண குறிப்பு தருக. உன்னை கேட்குறாங்க இப்போ. சாரை பாம்பு இலக்கண குறிப்பு தருக. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஏன்னா பாம்புங்கிறது ஜென்ரல் நேமு, சாரைங்கிறது ஒரு வகை பாம்பு. சாரை ஆகிய பாம்பு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை, இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ இதில் வந்து வல்லினம் மிகும். அப்போ எப்படி எழுதணும்? சாரை பாம்பு, சாரை இப்பு வரணும், சாரை பாம்பு. இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. மல்லிகை பூ, மல்லிகை பூ, மல்லிகை ஆகிய பூ. பூங்கிறது எல்லாம் காமன் நேமு, அதில் ஒரு வகை தான் மல்லி. மல்லிகை ஆகிய பூ. இப்போ மல்லிகை பூன்னு இப்பு வரணும். இதுக்கு பேர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. புரியுதுங்களா? சைட் அதாவது இதுக்கும் அதுக்கும் நான் கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு நினச்சிக்க கூடாது. உங்களுக்கு யூஸ்வலாக சொல்கிறதுல ஸ்பெஷல் கேசஸ்ஸு தான் உங்களுக்கு கொஷின் வருது. அந்த டைமில் தான் அதை சொல்லி உங்களுக்கு திருப்பி இங்கே வரேன் நான். தொகைநிலை தொடருக்கு ஏன் மறுபடியும் வந்திருக்கேன்னாக்கா. புரியுதா? சரி, இப்போ தொகாநிலை தொடருக்கு. தொகாநிலை தொடரில் வேற்றுமை தொடர்னா என்ன அர்த்தம்? ஐ ஆல்கு இன்னது கண் வெளிப்படையாக வருவது வேற்றுமை தொடர். வீட்டுக்கு சென்றான், பள்ளிக்கு சென்றான், கூ வருது. அவனால் எழுதப்பட்டது, எனது கை, அது வருது, அதில் வெளிப்படையாக இருக்கிறது. அந்த மாதிரி ஐ ஆல்கு இன் அது கண் வெளிப்பட்டு வருவது. அடுத்தது என்னதுமா? மூணாவது சொல்லுங்க. விழித்தொடர்க்கா லாஸ்ட்டில் வச்சுக்கணும். விழித்தொடர் கடைசியில் வரணும். இப்போ நான் இது கிளியர் பண்ணிட்டா மேலே போட்டு தனி காலம்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர். நீ சொல்லு, எல்லாத்தையும் எழுதிடலாம். எழுவாய் தொடர், விழித்தொடர் எழுதி கொடுத்தா சரி, அதே எழுதிடலாம். விழித்தொடர், வேற்றுமை தொடர், வினைமுற்று தொடர், வினை எச்ச தொடர், பெயர் எச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஓகே. இதுதான் 9 வகை. தொடர்னா இப்போ தொடர்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன வருதோ அதை வச்சு அது தொடர்னு சொல்கிறோம். வேற்றுமை உறுப்பு வந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்டு இல்லை, அது வேற்றுமை தொடர். ஒரு சப்ஜெக்ட் பற்றி வருது, ஒரு ஆளை பற்றி வருது, எந்த பற்றி, ஒரு சென்டென்ஸ் பற்றி வருது, ஒரு ஆளை, ஒரு பேர் தான் மோஸ்ட்லி இருக்கும், ஏதாவது ஒன்றை பற்றி தான். அதான் எழுவாய் தொடர். கண்ணன் வந்தான், ஐயாளுக்கு இன்னதுக்கன் வந்ததுதான். விழித்தெல்லாம் கூப்பிடுற மாதிரி வருது. இப்போ கண்ணனுங்கிறது நான் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுவாங்க, நீங்கள் டெஃபினேஷன் நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறீங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் டெஃபினேஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ கண்ணன் வந்தான், இது ஒரு எழுவாய், அதனால இது எழுவாய் தொடர். சரியா? கண்ணா வா, கூப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க. விழி,
அதனால இது விழித்தொடர். வேற்றுமை தொடர் கண்ணனுக்கு தா, இது வேற்றுமை தொடர். வினைமுற்று தொடர். வினைமுற்றுனா என்னப்பா? வினைமுற்றுனா வேர்டு கம்ப்ளீஷன். வேர்டு கம்ப்ளீஷன். அது எக்ஸாம்பிள், வந்தான் கண்ணன். ஃபர்ஸ்ட் வந்தான் வந்துச்சு. இங்க பாரு, எழுவாயில கண்ணன் வந்தான். இது எப்படி வருது? வந்தான் வினைமுற்று, கண்ணன். அடுத்தது வினை எச்சம், இன்கம்ப்ளீட் வேர்டு. ஒரு ஆக்ஷன் வேர்டு இன்கம்ப்ளீட்டா இருக்குது. வந்த, ஆ கம்ப்ளீட் வரணும்ல, இன்கம்ப்ளீட்டா இருக்குல்ல. வந்த வேரெச்சம், வந்த. வினை எச்சம் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? வந்து. வினை எச்சம்னா வந்து வரணும். வந்து சென்றான். பெயரெச்சம்னா வந்த கண்ணன். வந்த இன்கம்ப்ளீட், வந்து இன்கம்ப்ளீட், இதுவும் இன்கம்ப்ளீட் தான். ஆனால் இங்கே சென்றான் வருதுனால அது வினையெச்சம், கண்ணன் வருதுனால பெயரெச்சம். வந்த கண்ணன். சரியா? அதுக்கப்புறம் இடைச்சொல். இடைச்சொல்லுனா போல, நம்பர்ஸு அது மாதிரி இருக்கிறது தான். மற்று, ஒன்று, இதெல்லாம் வருது. மற்றொன்று, அதுதான் வந்து இடைச்சொல். பேர் நேமிங் வேர்டும் இல்லை, ஆக்ஷன் வேர்டும் இல்லை. இது மற்றொன்று, மற்று ஒன்று. உரிச்சொல் சால பசித்தது, சால பேசினான், சால சிறந்தது. இப்படி வந்ததுன்னா அது உரிச்சொல். மிகவும் சிறந்தது அர்த்தம். சாலன்னா மிகவும் அர்த்தம். சால சிறந்தது. அடுக்கு தொடர்னா 2 வாட்டி 3 வாட்டி அடுக்கி வருது. 2 or more than. அதுதான் இவனுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் தான் நார்மலான பசங்க பண்றது. நீங்களாம் நார்மலா சொல்லுங்க? கிடையாது. டிஸ்டிங்விஷ் அது அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது தான் ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடாது. சுட சுடங்கிறது என்னது? இரட்டை கிளவி. சுட சுட கொடுத்துருக்காங்க. சுட சுட, சுட. வாழ்க வாழ்க வரலாம். வாழ்க வாழ்க, அதாவது பிரித்தால் பொருள் தரணும். ஒரு வேர்டாக இருந்ததுன்னா அதுக்கு மீனிங் இருக்கணும். வாழ்கன்னா மீனிங் இருக்குது. சல சல படபடன்னு சொன்ன இல்லையா, அது இரட்டை கிளவி. பிரித்தால் மீனிங் இருக்காது. சல பட, அதான் சுட சுட தான். சுடன்னும் போது தனிப்பட்ட மீனிங் வருமா? சுட சுட வராது. சுடன்னா நம்ம சுடுறதுனால வர மீனிங் மாதிரி வருது. சுடன்ற தனியாக மீனிங் கிடையாது. அது அடுக்கு தொடர். இது இரட்டை கிளவி தான். அது யூஸ்வலாக இது ரெண்டுத்துக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் என்னன்னா இது 2 times மட்டும்தான் வரும். அடுக்கு தொடர் 3 times 4 times கூட வரும். அடுக்கி வரும் தொடர் அடுக்கு தொடர். இது பிரித்தால் பொருள் தராது, அது பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவி வந்து இந்த 9ல் வராது. அது தொடர் கிடையாது. அது இரட்டை கிளவி, சொல். இரட்டை சொல்லுன்னு தான் பேர் அதுக்கு, தொடர் கிடையாது அது. இது வந்து தொடர். வருக வருக, நன்றி நன்றி, வாழ்க வாழ்க 2 times சொல்றாங்க இல்லையா, இதுதான் அடுக்கு தொடர். டூ டைம்ஸ் 3 times கூட சொல்லலாம். இது 3 4 times கூட வரும். இது வா வா வா, வருக வருக வருக, வாழ்க வாழ்க வாழ்க, நில்லு நில்லு நில்லு. இது மாதிரி ஒரே வார்த்தையை 4 வாட்டி 3 வாட்டி அடுக்கி சொல்றது அடுக்கு தொடர். சுடன்றது சுடுன்னு இருக்குது, சுடன் இல்லையே. சுடன்னு சொன்னாக்கா அது வந்து இன்கம்ப்ளீட் வேர்டு. எச்சம். சுட செய்தான், சுட வைத்தான். சுட்டான் வினைமுற்று. சுட்ட சுட்டு, சுட்ட தோசை பெயரெச்சம். சுட்டு உண்டான் வினையச்சம். சுடன்றது கிடையாது. புரியுதா? சுட்ட சுட்டு எச்சம். சுட்டு சாப்பிட்டான் அப்படின்னா அது வினையச்சம், ஊ சவுண்டு வருது. சுட்ட பறவை, சுட்ட தோசை அப்படின்போது பெயர். அப்போ அது ஆ எண்டிங் வந்தனா பெயரெச்சம். சுடு அப்படின்னாக்கா அது வினைச்சொல். சுடு வினைச்சொல். சுடன்றது இல்லை, 2ஆக தான் வரும். அது சுட சுட.
இதுதான்ப்பா, இது அடுக்கு தொடர். இது 9 வகை இருக்குது. இது எல்லாமே இலக்கண குறிப்பு தான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை கொடுத்து உங்களை கேட்டாங்கன்னா அது என்னன்னு கேட்டால் இலக்கண குறிப்பு. நீ இது மாதிரி பேர் எழுதணும். அது என்னன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது சுட சுட கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்டாக்கா நீ அடுக்கு தொடர்னு எழுதக்கூடாது. இரட்டை கிளவி, புரியுதா? வந்த கண்ணன் அப்படின்னு சொன்னால் கண்ணன்றதை கொடுக்க மாட்டாங்க, வெறும் வந்த தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குதோ அதை வச்சு அது மட்டும் ஒரு வேர்டு தான் கொடுப்பாங்க இலக்கண குறிப்புக்கு. ரெண்டாவது வேர்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்களாம் அதை பார்த்து தான் தொடருக்கு வரும்போது தான் நம்ம வந்து ரெண்டு வேர்டாக கொடுக்குறோம். இலக்கண குறிப்பில் வந்து ஒரு வேர்டு தான் கொடுப்பாங்க. வந்தான் அப்படின்னு மட்டும் கொடுத்தா அது என்னது? வினை முற்று. வந்த ஆஸ் எண்டிங் வந்துச்சுன்னா பெயரெச்சம். வந்து இப்படி சொன்னா வினை எச்சம். மற்றொன்று மற்றொன்று ஒரே வேர்டை சேர்த்து வரும். மற்று அப்படின்னா இடைச்சொல். இடைச்சொல் சால உரிச்சொல். இதுதான் இலக்கண குறிப்பு. புரியுதுங்களா? இது தொடர் வகைகள்னு சொல்லும்போது ரெண்டு வேர்டாக வந்தால் தான் அது தொடரே. இப்போ வந்து இதுக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவோ அதை வச்சு தான் பேர் வச்சுருக்காங்க. இது சப்ஜெக்ட், அதனால எழுவாய் தொடர். இது கூப்பிட்ற மாதிரி இருக்குது. மன்னா, கண்ணா, அம்மா, தந்தையே, அண்ணா, அண்ணன், அண்ணா, விழிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் விழித்தொடர். ஃபர்ஸ்ட் இது கூ வெளிப்படையாக வர்றதுனால வேற்றுமை தொடர். முற்று பெற்று வந்திருக்குது ஃபர்ஸ்ட் சொல்லு, அதனால வினை முற்று தொடர். இன்கம்ப்ளீட்டாக வந்திருக்குது, ஊ சவுண்ட் வந்திருக்குது, எச்சம் வினை எச்சம், அதனால வினை எச்ச தொடர். ஆ சவுண்ட் வந்திருக்குது, பெயரெச்ச தொடர். மற்றுன்ற ஒரு இடைச்சொல் இருக்குது, அதனால இடைச்சொல் தொடர். சாலங்கிற உரிச்சொல் இருக்குது, அதனால இது உரிச்சொல் தொடர். வருக வருகன்னு 2 முறை அடிக்க வந்திருக்குது, அதனால இது அடுக்கு தொடர். இதுதான் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இது ரெண்டுமே இலக்கண குறிப்பு தான். உங்களுக்கு இதில் இலக்கண குறிப்பு வந்திருக்குமா? கொஷின் கேட்டிருப்பாங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? குறில் நெடில் வேறுபாடு இது நம்ம பார்க்கல. குறில் நெடில் வேறுபாடு இது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் எழுதி போட்ட டைம் வேஸ்ட்டு. ஒருத்தர் எடுத்து வேணால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மீனிங்கே மாறிடுது. குறில் நெடில் வேறுபாடுன்னா என்ன? நீங்கள் பைஹார்ட் தான் பண்ணணும். இதுக்கு நம்ம பாடம் நடத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால தான் சொல்லிக் கொடுக்கல. இப்போ பாருங்கள், ஒரே சொல்லுக்கு குறில் நெடில் வேறுபாடுனா என்னென்னா, ஒரே சொல்லில் குறிலாக இருந்தால் அதுக்கு ஒரு மீனிங்கு, நெடிலாக இருந்தால் அது ஒரு மீனிங் இருக்குது. அதுதான் குறில் நெடில் வேறுபாடு. நமக்கு தெரிஞ்ச வேர்டுனா ஈஸியாக தெரியும், தெரியாத வேர்டுனா புரியாது. நடு நாடு கொடுத்துருக்காங்க. நடுங்கிறது குறில், நாடுங்கிறது நெடில். நடுக்கு என்ன மீனிங், நாடுக்கு என்ன மீனிங்? நடு நாடு. பலம் பலம், பலம் பாலம். விதி இது எழுதிக்கோங்க, வேணா நீங்கள் மீனிங் என்ன எழுதி போட்டால் லேட் ஆகுமேன்னு பார்க்குறேன் நான். நிறையா இருக்குது வேர்டு. விதி வீதி. சிலை சீலை, மண் மான். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் வர்றது தான் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த புக்கில். நீங்கள் வாங்கி படிச்சுக்கணும். தொடு தோடு. குறில் நெடில் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்கிறாங்க. சிலை சீலை. இப்போ நடு நாடுனா, நடுனான்னு அர்த்தம் மரம் நடு, ஊன்று. நாடுனா விரும்பு, அதனை நாடு, அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடுன்னு ஒரு பாட்டு வரும். நாடுனா விரும்பு, நாடினான், அவற்றை நாடினான் அப்படின்னா அதை விரும்பினான் அப்படின்னு அர்த்தம். பலம் வலிமை. பாலம் ஆற்றுப்பாலம். விதி தலைவிதி, சட்டம், இதுதான் ரூல்ஸ். இதுதான் இந்த விதி, விதிக்கப்பட்ட விதி. வீதி தெரு. மண் தலைவன், இதான் டிஃப்ரெண்ட்டானது. மண்ணுனா மன்னன் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் 2 சுழி இன் மண்ணுனா தலைவன் அர்த்தம். 3 சுழி இன்னுனா தான் நமக்கு சாயில் மண்ணுன்னு வரும். 2 சுழி மண்ணுனா தலைவன். மன்னனுங்கிறத ஞாபகம் வச்சா நம்ம தலைவன் ஞாபகம் வச்சுக்கணும். மன்னன் சொல்லக்கூடாது, தலைவன் தான் சொல்லணும். மான் அனிமல். தொடு தொடுதல், படுதல், டச் பண்ணுறது. தோடு காது தோடு, கம்பல் சொல்கிறோம் இல்லையா, காதணி, அதுதான் தோடுன்னு பேர். சிலைனா உருவச்சிலை. சீலைனா திரைச்சீலை, ஸ்க்ரீன். சீலை
திரைச்சீலை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சீலை. கண் உறுப்பு, கான் காட்சி, விடு விட்டு விடுதல், வீடு ஹவுஸ் தங்குமிடம், பணம் பணம். இது டிஃப்ரெண்ட்டான இருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ மண் எழுதிக்கோ, இது வந்து பாரு, இந்த சுழின்னு வந்திருக்குல்ல, 3 சுழின்னு வந்தால் பணம்னா நம்ம காசுன்னு அர்த்தம். இந்த பணம் பானம், இது பேர் பானம், குளிர் பானம், ட்ரிங்க்ஸு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு தெரியாதுல்ல. பருமை என்ன சொல்கிறாங்க அதுக்கு? பருமை அப்படின்னா என்னன்னு தெரியலையே. வெயிட்டுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். பருமை, பண்ணுனா பருமை, பானம்னா பானகம் சொல்லுவாங்கள்ல, ட்ரிங்க் தண்ணி, அதான் குளிர் பானம். பானகம் நம்ம கரைச்சி வைக்கிறது பானகம்னு சொல்கிறோம்ல, அதுதான் பானம். குளிர் பண்ணுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் கொடை கோடை, மடு மாடு, மடுன்னா தெரியல, மடு திறந்து விட்டுட்டாங்க, நீர்நிலை மடு. கனகம் கானகம், கனகம்னா பொண்ணு, அது ஒரு நவரத்தினம் மாதிரி. கனகம், கானகம்னா காடு. இது வந்திருக்குது அடிக்கடிக்கு. பரி பாரி, பரி இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். பரி குதிரைன்னு அர்த்தம். பரினா குதிரை, பாரி வள்ளல்களில் ஒருவர். அந்த பரினா பெரிய போடுறது, பறித்தல், பூப்பறித்தல். கொல் கோல், கொல்லல் வினா சொல்லமில்ல, அதை கொல்னா பெறுதல். தரம் தாரம், தாரம்னா தாரம்னா மனைவின்னு அர்த்தம். தரம்னா தகுதி, தரம் பார்த்து வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா. வழி வாளி, நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை வழி வாளி, வழினா காற்று மண்டலம், வாளி அப்படின்னு சொன்னால் பாத்திரம். வாளி பக்கெட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வாளி. இந்த லீவ் வரணும். வளிமண்டலம், காற்று மண்டலம், அட்மாஸ்பியர்னு பேர். வளி, இது வாளி. கிரி கீரி, கிரி கிரின்னு படிக்கிறதுனால நமக்கு தெரியல. கிரி, கிரிவலம்னு சொல்கிறோம்ல, கிரி அப்படின்னா மலை. கீரி, கீரி பிள்ளை சொல்கிறோம்ல, விலங்கு, அது கீரி. இந்த லீல இருக்கு. வலி வாலி, இது பெயின், வலி வலிக்கிறது, வலிமை, வலி பவர், அதுக்கும் சொல்லிக்கலாம் வலி. வாலி அனுமன், இது வானர தலைவன், சகோதரர்கள் ராமாயணத்தில் வருதில்ல வாலி, இந்திரனின் மகனாவன் வாலி. களம் காலம், களம்னு என்னது? விண்கலம், பாத்திரம்னு அர்த்தம். களம்னா பாத்திரம். காலம் நேரம், களம் காலம். சுழல் சூழல், சிறு சிறு, இது கூட வந்திருக்கு. சிறுமை, சீர்மை, சிறுமை, சிறு அப்படின்னா சிறுமை. சீருனாக்கா பாய்தல், சீரி பாய்ந்தான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு சீரு. பொலி போலி, பெரு பேரு, கொடை கொடை, எரி ஏரி, இதெல்லாம் அந்த ரூமில் இருக்கும்போது எழுதி போட்டல உங்களுக்கு, அந்த கிளாஸில் இதுதான். இது சரி. குறில் நெடில் வேறுபாடு. அதுக்கப்புறம் பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடில் கொஷின் கொடுத்துருக்காங்க. தவறான வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை பாருங்கள், எப்படி கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். தவறான இணையை தூங்காத, தவறான இணையை கண்டறிக. இறை ஈகை, மீனிங்கை வச்சு தான் கொடுக்குறாங்க. இறை ஈகை, இந்த 4ல் எது ஒன்று ஆன்சர்னு சொல்லு. எப்படி கொஷின் வரோன்னு தெரியாதுல்ல. இப்போ இது வந்து கேள்வி இல்லை, இதுல கொஷின் கிடையாது. இதுக்கு மீனிங் இருக்குல்ல. சட்டம், வீதினா தெரு, இந்த மாதிரி மீனிங்கை கொடுத்துட்டு
இதில் ஆட் ஒன் அவுட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நீ இதுக்கு 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 வேர்டு குறில் நெடில் வேர்டு நீ கண்டுபிடிப்போம். எந்த ஆன்சர் கரெக்ட்? இது வந்து தப்பான ஆன்சர். இது ஒன்று தான். இப்போ இந்த குறில் நெடில் மீனிங்க்கு 3 மேட்ச் ஆகுது, 1 மட்டும் மேட்ச் ஆகல. ஆமாம், எது தவறு? ஈகைன்னா என்னப்பா? இறைன்னா என்னது? குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதுதான் கொஸ்டின். அதுக்கு அது கரெக்ட் ஆன்சர். இதுதான் ஆன்சரு. அப்போ மற்றதுக்கு வேர்டு கண்டுபிடி. மற்றதுக்கு வேர்டு சொல்லி இது மாதிரி வேர்டு என்னதுன்னு. ஆமாம், சாப்பாடு, உணவு. புரியல உனக்கு? இறைனா குறியிலும் நெடிலும் வேர்டு வரணும். இதே மாதிரி செட்டு வரணும். இங்கே இங்கே இப்படி கொடுத்துருக்காங்களா? அவ்வளோ சிம்பிளா ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு. குறில் நெடில் குறில் நெடில் குறில் நெடில் இது மேட்ச் ஆகல. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆனால் நான் வந்து இதில் மேட்ச் ஆகணும், இது மாதிரி வரணும் மீனிங்கு. இறைனா ஊன் அப்படி வரும்ல. இப்போ உன் ஊன் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கு தான் கொஷின் பேப்பர் பாருங்க நம்ம எவ்வளோ முட்டாளாக்குறாங்க. எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருப்போம் இந்த கொஷினுக்கு உட்காந்துட்டு. உண்ணுனா சாப்பிடு, ஊனுனா மாமிசம், இறைச்சி. சரி, உணவு இல்லை ஊனுனாலும் இந்த ஊனுனா உணவு. இதில் 2 சுழி இன்னும் போட்டால் தான் மாமிசம். ஊன் அப்படின்னால உணவு. உண்ணுன்னா சாப்பிடு, ஊன் உணவை சாப்பிடு. இதில் 3 சுழி இன்னும் வராமல் 2 சுழி இன்னும் வந்துன்னா தான் இறைச்சின்னு அர்த்தம். ஊன் உண்ணல் அப்படின்னு திருவள்ளுவரில் வருது இல்லை, மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கொடுத்தல், ஈகை கொடுத்தல். இறைனா இறை உணவு நீ சொன்ன மாதிரி. அது மேட்ச் ஆகல அதுக்கு ரெண்டும். சரி, அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன், பார்க்கலாம். செல்வம் அரசன், காடு தொடுதல், பொன் காடு, நங்கை தங்கம். இது ஒன்றும் அப்படி வரலையே. செல்வம் அரசன், அரசனுக்கு என்ன சொல்லுவோம்? குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அதுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, கனகம் கானகம். கரெக்ட். என்னது? அதில் வந்து கனகம்னா நவரத்தினத்தில் ஒன்றுன்னு சொன்னோம்ல, கனகராகம், புஷ்பராகம், கனகராகம்னு சொல்கிறோம்ல, அது கனகம். கானகம், அதுக்கு இந்த வேர்டுக்கு செட்டு மீனிங் என்னன்னு சொல்கிறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சொல்லுங்க. செல்வம் அரசன், காடு தொடுதல், பொன் காடு, நங்கை தங்கம். பொன் காடு, கானகம்னாக்கா காடு, செகண்டு தான் காணும். இன்னொன்று வந்து காடு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தொடுதல் செகண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிடையாது. நமக்கு 2வது தான் கானகம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி காடு வர்ற மாதிரி இருக்கணும். பின்னாடி காடு. கனகம்ங்கிறது பொன். கனகராகம்ன்றது இந்த பவழம் முத்தில் 9 நவரத்தினங்களில் ஒன்று. அதனால் கனகம்னா பொண்ணுன்னு கொடுத்துருவாங்க. இல்லை, இந்த கனகம்னாலே பொண்ணு தான். கனகாபிஷேகம்னு சொல்கிறோம்ல, இந்த நவரத்தினத்தில் ஒன்றும் இல்லை. கனகம்னாலே பொன். கனகாபிஷேகம் 90 வயசு ஆனவங்களுக்குலாம் 60வது வயசு 70வது வயசுலாம் சஷ்டாப்தி பூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லையா. கனகாபிஷேகம்னா கோல்டு போட்டு அவங்களுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. கடவுளுக்கு கூட கனகாபிஷேகம் பண்ணுறது. ஸோ கனகம்னா பொண்ணுன்னு அர்த்தம். ஸோ அது கொடுத்துட்டு மீனிங் கேட்குறாங்க. இது ஓகே நமக்கு. ஸோ அப்படியே வரலாம், சிம்பிளாக இது மாதிரி வரலாம், இப்படி வரலாம். இன்னொரு கொஷின், ஆறு.
அது ஈஸி. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா பரவாயில்லையே. அரு ஆறு. இதுக்கு நதி ஓர் எண், வெட்டுதல் நதி, வெட்டுதல் அறுத்தல் அரு அப்படி சொல்றாங்களே. அறுத்தல் கட்டுதல், வெட்டுதல் நதி. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்க. டேஷில் குளித்தது, டேஷ் வில், டேஷ் வில், டேஷ் குளித்தது. வீடு வீடு, விடு வீடு, சுடு சூடு, மடு மாடு, அடு ஆடு. மடுவில் மாடு குளித்தது, மடுவில் மாடு குளித்தது. பொருந்தா இணையை கண்டறிக. மடு மாடு, தடு தாடு, விடு வீடு, எடு ஏடு. மடு மாடு, விடு வீடு, எடு ஏடு. ஏடுனா பேப்பர். தடு தாடு அதுதான் இல்லை, தப்பு, தப்பான இணை. அது ரெண்டு குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. இன்பம் குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இப்போ இதை மாதிரி தான் சொல்கிறேன் பாருங்க. இன்பம் ஈகை, இன்பம் ஈகை. அகல் ஆவல், உணவு ஊதல், எறும்பு ஐவர். இதே தான், சிம்பிள். எறும்பு ஐவர். குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு வீடு அந்த வேர்டுக்கு தங்குமிடம் விட்டு விடுதல், விட்டு விடுதல் தங்குமிடம், விட்டு விடுதல் தவிர்த்து விடுதல், தங்குமிடம் தாங்குமிடம். விடு வீடு, விடுனா அர்த்தம் விட்டு விடுதல், வீடுனா தங்குமிடம். அதுதான் ஆப்ஷன். சிலை சீலை, சிற்பம் புடவை, புடவை சிற்பம், கற்சிலை ஓவியம், சிற்பம் ஒழுக்கம், சிற்பம் புடவை. தழை தாழை, தழை தாழை. செழிக்கச்சை வாடச்சை, மலர் மடல், மலர் இலை, இலை மலர் வகை. தழைங்கிறது என்னது? இலை தழை, அது ஒரு இலை தான். அப்புறம் தாழைங்கிறது தாழம்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, மலர் வகை. ஸோ இலை மலர் வகை, இதுதான் ஆன்சர். இங்கே முதல்லையே கொடுத்ததை விட திருப்பி கொடுத்துருக்காங்க. சிலை சீலை, அதுக்கு ஆன்சர் வந்து ஓவியம் வண்ணம், இறைவன் திருவுருவம் துணி, மணல் குன்று, மறை வேதம். சிலை சீலைக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓவியம் வண்ணம், இறைவன் திருவுருவம் துணி, மணல் குன்று, மறை வேதம். துணி, துணி சாதாரணமாக துணி, சீலைன்னா சாதாரணமான துணி. இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக்கு. இதில் எங்கேருந்து எந்தெந்த எழுத்து வருதுன்னு சொல்லிட்டு உச்சரிக்கிறதுக்கு வர்றதில்ல. 6th ஸ்டாண்டர்ட் கிராமர் புக்கில் இருக்கும். லால உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும். லா லா ழா ரா வேறுபாடு எப்படி முனையில் டச் பண்ணணும். நாக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தால நா ல ல ழா அப்படி பிரிக்கிறோன்றதெல்லாம் அந்த உச்சரிப்பில். இதில் கொஷின் இதெல்லாம் நம்ம 6th புக்கு பார்த்தாச்சு. எரி, நீர்நிலைகளில் எரி, மேலே ஏரி, எரி ஏரி. அது மாதிரி மயங்கொலி சொற்கள். தலை தலை தழை எனக்கு ஃபுல்லாக எழுதி போட்டாச்சு உங்களுக்கு. சிரம் என்பது டேஷ். இதெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணாலே போதும். நகர நகர சொற்களின் பொருள் வேறுபாடு. தன்மை தன்மை, ரெண்டு சுழியின் தன்மைனா இயல்பு, அதுதான் அதனுடைய தன்மை. தன்மைனா குளிர்ச்சி, தன்மையாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. 3 சுழின்னு இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இணை எழுத்துக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஆவோட இணை எழுத்து ஆ, ஈவோட இணை எழுத்து, குறிலுக்கு நெடில் இணை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம். வல்லினத்துக்கு மெல்லினம் இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, சங்கு வஞ்சி வண்டி. எப்பவுமே இணை எழுத்து நடுவில் வரும். சங்கு இங்கு வந்துட்டு இக்கோட இணை எழுத்து இங்கு முன்னாடி வரும். சுட்டு எழுத்துக்கள் அகச்சுட்டு புறச்சுட்டு சொல்லி கொடுத்தனால, சொல்லுக்கு உள்ளே இருப்பது அகச்சுட்டு, சொல்லுக்கு வெளியே இருந்தால் புறச்சுட்டு. அண்மை சுட்டு
செய்மை சுட்டு தொலைவில் உள்ள பொருளை கொடுப்பது செய்மை. அண்மைனா அருகில், செய்மைனா தொலைவில். வினா எழுத்து 5 வகைப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. சரியா? ஒருமைப்பன்மை, திணை, பால், எண், இடம், காலம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. சிங்குலர், ப்ளூரல், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால், தன்மை, முன்னிலை, படர்க்கை சொல்லி கொடுத்துருக்குமா இல்லையா? எதிர்மறை சொற்கள். தன்மைக்கு ஒருமை, நான் அல்லேன், நான் அல்லேன். முன்னிலையில் ஒருமை, நீ அல்ல. அன்னைக்கு எழுதி போட்டேன்னா இதுவும் உங்களுக்கு எதுக்கு எது வரணும்னு சொல்லிட்டு. பன்மை, நீ வீர் வந்தால் அல்லர். அந்த பில்டிங்கில் நடத்தும் போது எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கிளாஸை. லைனாக நம்ம பார்த்துட்டு வரும்போது இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோமா, கவர் பண்ணாதது மட்டும் தேவையான இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இந்த புக்கை ஃபாலோ பண்ணிட்டு. புரியுதுங்களா? அல்லீர் எங்கே வரணும்? அது நோட்டை வச்சு பார்த்து சொல்லக்கூடாது, பைஹார்ட் பண்ணிக்கணும் நீங்களேன்னு சொன்னேன்ல இன்னைக்கு. அவை வந்தால் என்ன வரணும்? அவை அல்ல. நீ இல்லை இந்த கிளாஸில். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர்கள் அல்லர், அல்லர் இருக்கா? அவை அல்ல, அது அன்று. இதுக்கு பேர் என்ன? எதிர்மறை சொற்கள். நீவீர் அல்லீர், நீர் நீ அல்லை, நீ அல்லை. எழுதல? எழுதியிருக்கா? தான், தாம் எங்கே வரணும்? அதே மாதிரி தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். தான் வரும்பத்தில் அந்த வேற்று உருவோட சேர்த்துட்டு தன்னால், தனக்கு, தனது, தன்னை இதெல்லாம் சிங்குலருக்கு வரணும். தம்மால், தமக்கு, தம்மை அப்படின்னா அதெல்லாம் ப்ளூரல்ல வரும், பன்மையில். மாணவன் தனது கையால் பரிசு பெற்றான். தலைவர் ஒருத்தராக இருந்தால் கூட ரெஸ்பெக்டுக்காக சொல்றது தான் தமது கையால் பரிசு வழங்கினார். தலைவர்ன்றதால ரெஸ்பெக்டுக்காக ஒருவராக இருந்தாலும் தமது அப்படின்னு சொல்லணும், தனதுன்னு சொல்லக்கூடாது. யான் ஓட ப்ளூரல் என்னது? யான், யாம். யாம்னாலும் சொல்லலாம், யாங்கள்னு சொல்லலாம். நான், நாம், நாங்கள். ஒருமையில் நீ, நீர், நீங்கள். அவன், அவள், அவர்கள். அது நிறைய பேர் நிறைய இருந்துச்சுன்னா அவை. தம்பி நிறைய பேர் இருந்தா தம்பிமார். தங்கை, தங்கைமார். கண், கண்கள். ப்ளூரல் வரும்போது கல் எங்கெங்க சேர்க்கணும்? தங்கைகள் சொல்லக்கூடாது, தம்பிகள் சொல்லக்கூடாது. தங்கைமார், தம்பிமார். பூ, பூக்கள். மான், மான்கள். அதுக்கு கல் சேர்க்கலாம். நம்ம அவைகள்னு சொல்கிறோம்ல, அவை சொன்னாலே போதும், ப்ளூரல். அவைகள் சொல்லக்கூடாது. பிழைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த பிழைகளை நீக்கணும்னு சொல்லிட்டு. அதுகள் சொல்லக்கூடாது, அதுகள்னு சொல்லக்கூடாது, அதுதான் சொல்லணும். சிங்குலர் தான் அது. அதுகள்னா என்ன? அதுக வந்து அதுகள் பேசுகிறவங்க கூட பேசுகிறாங்க சில பேர். அதுகள் இல்லை, என்ன சொல்லணும்? அது. அவைகள் கிடையாது, அவை. அப்புறம் எனது மகள் சொல்லக்கூடாதான், என் மகள். இப்போ நான் இலக்கணத்துக்கு எக்ஸாம்பிளே சொன்னேன், என்னது வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருதுன்னு சொல்லக்கூடாதான், என் மகள். ஒரு ஊர், ஏன்னா ஐயாளுக்கு இது வந்துச்சுன்னா என்னது உயிரெழுத்து வந்ததுன்னா ஓர் தான் சொல்லணும். இங்கே உயிரெழுத்து வந்ததுன்னா இங்கே ஓர் தான் சொல்லணும். ஆன் ஆப்பிள் சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அது மாதிரி இது வவல்ஸ் வந்ததுனால இங்கே வந்து ஓர் தான் சொல்லணும். அதே ஒரு மரம், மரம் சொல்லும்போது ஓர் மரம் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? ஒரு மரம். நாட்கள் சொல்லக்கூடாது, நாள்கள் தான். இட்டு வரக்கூடாது, நாள்கள் தான் கரெக்டு.
பொது வழி அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு. என்ன போடணுமா? அன்று. சில அறிஞர், அறிஞர் சிலர், சில அறிஞர் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணுமா? அறிஞர் சிலர். அவன் அல்ல, அவன் அல்லன். அவள் அல்ல, அவள் அல்லல். அவர்கள் அல்ல, அவர்கள் அல்லர். அவை அன்று, அது அன்று. அவை அன்று, அது அன்று. அது உரிமையானது. அஃது, இந்த அது இந்த இடத்துல வரணும். அது வரும்போது இங்கே உயிரெழுத்து வந்தால் கூட அதே மாதிரி அஃதுன்னு போடணும். அது சொல்லக்கூடாதான், ஆயுத எழுத்து யூஸ் பண்ணணும். உரிமையில் ஊ வருது இல்லை, அது வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து இருந்தாக்கா அஃது சொல்லணும். புரியுதா? புரியுதாப்பா? இதுதான் சொல்லல உங்களுக்கு, சொன்னேன்னா ஆயுத எழுத்து. யான் தாம் வந்தோம். யான் வந்து சிங்குலர், தாம் வரலாமா? யான் தான், யான் தான் வந்தேன். நான் தாம் சொன்னோம். நான் ப்ளூரல், சிங்குலரு, தாம் வரக்கூடாது. நான் தான் சென்றேன். நீர்தான் கொடுத்தீர். நீர் வந்ததுனால தான் சொல்லக்கூடாது, மரியாதையாக சொல்லணும். நீர்தாம் கொடுத்தீர். நான் தான் போவோம். நாம் தாம், நாம் தாம் சொல்லணும். தான் போட்டிருக்காங்க. நாம் வரும்போது என்ன வரணும்? தாம் வரணும். இங்கே தப்பு. இது ஒரே மாதிரி இருக்கு பாரு ரெண்டும். நாம் தான் இல்லைன்னா நான் போடணும். நான் தான் போவேன்னு வரும். போவோம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ தாம் தான் வரணுங்க. நாம் தாம் போவோம். நீர்தான் கொடுத்தீர். நீர்தாம் கொடுத்தீர். அவைதாம் ஓடின. அவைதாம் ஓடின. அவைன்னு இருக்கிறதுனால ப்ளூரல், தாம் வரணும். அதுன்னு வந்தால் தான் தான் வரணும். அதுதான் ஓடியது வரணும். அப்போ கூட பிழை. மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். ஹெட்டிங்கு. இது மிஸ்டேக்கு, இதனோட ஆன்சர் இது. மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். ஆமைகள் வேகமாய் ஓடாது. ஆமைகள் வேகமாக ஓடா சொல்லணும். இதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லணுன்றது. நடத்த வேண்டியது. புத்தகம் அல்ல, அன்று அல்லன், கிடைத்தது கிடைத்தன, வென்றது வென்றன, தீப்பட்டது பட்டன, இதெல்லாம் அதே தான். தார் தான் எங்கே வரணும், சிங்குலருக்கு எங்கே வரணும், ப்ளூரலுக்கு வரணும். இப்போ இது பாருங்க, பெயரெச்சம்னு ஒன்று எடுத்தோம்ல நம்ம. இப்போ இந்த 9 வகை எடுத்தோம்ல, அதில் பெயரெச்ச தொடர்னு ஒன்று படிச்சிங்கல்ல. தொடர்னா 2ஆக படித்தா பெயரெச்ச தொடர். ஒன்றே ஒன்று சொல்லும்போது இப்போ வினை எச்சம் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓடி. வினை பெயரெச்சம் சொல்லுங்க சொல்லுங்க. வந்த. வந்த. இந்த டீல இட்டு கூட்டல் ஈ இருக்கு. இதில் இத்து கூட்டல் ஆ இருக்கு. இதுதான் பெயரெச்சம். இதுதான் பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் இதில் வகைகள் இருக்கு. எதிர்மறை பெயரெச்சம், இலக்கண குறிப்புக்கு இதுவும் பயன்படும் உங்களுக்கு. எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓடாத. வந்த சொன்ன எனக்கு வந்தன்னு சொல்றது பெயரெச்சம். பாசிட்டிவ் வந்தால் பெயரெச்சம், வெறுமனே பெயரெச்சம்னு சொல்லலாம். அதில் நெகட்டிவ் வந்ததுன்னா எதிர்மறை பெயரெச்சம். நெகட்டிவ். ஓடிய ஓடிய வருது. ஓடிய குதிரை பெயரெச்சம். இது இதில் இ ப்ளஸ் ஆ வருது. இப்போ இது ஓடிய. ஓடாத நெகட்டிவ். இதுதான் எதிர்மறை பெயரெச்சம். இது வெறும் பெயரெச்சம்னு சொல்லணும். இது வந்து வெறும் பெயரெச்சம்னு சொல்லணும் சாதாரணமாக சொல்கிறது. அதுலேயே நெகட்டிவ் மீனிங் வந்ததுன்னா எதிர்மறை பெயரெச்சம். அதுலேயே கடைசி லெட்டர் இல்லாமல் இருக்குதுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓடா குதிரை ரெண்டும் நெகட்டிவ் தான். ஆனால் நெகட்டிவ்ல மட்டும் லாஸ்ட் லெட்டர் இல்லாமல் கூட சொல்லும். பாருங்க, வாடிய மலர், வாடாத மலர், வாடாமலர். அது எதிர்மறை. புரியுதா? ஈறுகட்ட எதிர்மறை.
ஆ ஆ எண்டிங்லேயே வர்றதுலையே பெயரெச்சம்னு நார்மலாக வந்து பாசிட்டிவாக வந்ததுன்னா வெறும் பெயரெச்சம் சொல்லணும். நெகட்டிவாக வந்ததுன்னா ஆ சவுண்டு வந்து அது நெகட்டிவாக வந்ததுன்னா எதிர்மறை பெயரெச்சம். அதுலேயே லாஸ்ட் லெட்டர் மட்டும் இல்லாமல் இருந்ததுனாக்கா அதுக்கு பேர் நெகட்டிவ்லேயே லாஸ்ட் லெட்டர் இல்லாமல் இருந்ததுன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரியுதுங்களா? பாடாத, பாடா வானொலி, கேளா மக்கள், கேளாத கேட்காதன்னு அர்த்தம். புரியுதா? கேட்கும் கேட்காத பாசிட்டிவ் நெகட்டிவ். பெயரெச்சத்தில் இன்கம்ப்ளீட்லேயே 3 இருக்குது. அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சம்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதை என்னன்னு சொல்லணும்? ஈறுகெட்ட. இப்போ அவங்களே 3 ஆப்ஷனை கொடுத்துட்டான்னு வச்சுக்க. ஓடான்னு கொடுத்துட்டு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் 3 ஆப்ஷன்ல எது ரொம்ப பெர்ஃபெக்ட்? அதுதான். அதுவும் பெயரெச்சம் தான். அதுலேயே இன்னும் நம்ம டீப்பாக கிளாஸிஃபை பண்ணி சொல்றது இருந்தாக்கா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வேற இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்தாச்சா? வேர்ச்சொல்லறிதல். வேர்ச்சொல்லறிதல் சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா உங்களுக்கு? இப்போ பாருங்க, பதம்னாலும் சொல்லுன்னு தான் அர்த்தம். அது பகுப்பதம் பகாப்பதம்னு இருக்குது. பகுப்பதம்னா பிரிக்கக்கூடிய பதம் பகுப்பதம். என்ன மாதிரி பிரிக்கக்கூடியதுன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னா 6 இருக்கு. உறுப்புகள் எத்தனை? பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 6 எழுதியிருக்கீங்க நீங்கள். நான் நடத்தியிருக்கேன், எழுதியிருக்கேன். பதம் 2 வகைப்படும், பகுப்பதம் பகாப்பதம் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். புணர்ச்சி நடத்தும் போது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கொஸ்டின் ஆன்சராகவே எழுதுனீங்க நீங்கள். பதம், மொழி, கிளவை. எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னேன், சொல் என்பதை நடத்தும்போது நீங்கள் எழுதுனது நான் பார்த்தேன். சரி, பகுப்பத உறுப்புகள் எத்தனை? 6. என்னென்னது? பகுதி. பகுப்பதம் நடத்தணும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு பேர் பகுதி, கடைசிக்கு பேர் விகுதி, இடையில வர்றது இடைநிலை, ரெண்டும் சந்திக்கக்கூடியது சந்தி, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது சாரியை. இன்னைக்கு டேட்டு போட்டு எழுதிருக்கீங்களா? பிரிக்கக்கூடிய சொல் பகுப்பதம்னு, பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம்னு சொல்லப்படும். இப்போ நான் பிரிக்கக்கூடாததை நான் சொல்லி விட்டுட்டேன் உங்களுக்கு. பிரிக்க முடியதை தான் நடத்திருக்கோம் நம்ம. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. இப்போ பிரிக்க முடியாத இருக்கு பாரு, அதில் வகைகளை இங்கே சொல்லியிருக்கான். அதை நான் உங்களுக்கு சொல்லலை, அதுக்காக இப்போ அதுதான் சொல்ல போகிறேன். பகாப்பதத்தில் பிரிக்க முடியாத சொல்லிலேயே வகைகள் இருக்கு. அது என்ன சொல்லுங்கிறத வச்சு அதனுடைய வகைகளை போடணுமா. பெயர் பகுப்பதம், பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் இருக்கு. இப்போ மரம், அதை பிரிக்க முடியாது. பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் பகாப்பதம்னு பேர். ஆனால் மரம்ங்கிறது என்ன சொல்லு? பெயரா வினையா? என்னது? அதுதான் பெயர் பகுப்பதம். புரியுதுங்களா? மரம், நாய், நீர் இதெல்லாம் பெயர் பகுப்பதம். வினை பகுப்பதம்னா உண்டான்னா அது பகுப்பதம். உன் பிளஸ் இட் பிளஸ் இட்டு பிளஸ் ஆணுன்னு பிரிக்கலாம். அதே வெறும் உன் ஆனால் மேலும் பிரிக்க முடியாது. அதுதான் பகாப்பதம். ஆனால் உண்ணுங்கிறது என்னது? நேமிங் வேர்டா ஆக்ஷன் வேர்டா? அது வினை பகாப்பதம். அது எந்த வகைன்னு போடணும். பெயர் பகாப்பதம். மரம்னா பெயர் பகாப்பதம், உண்ணுனா வினை பகாப்பதம், பிரிக்க முடியாது. அப்புறம் மண், பிற அப்படிங்கிறதெல்லாம் இடைச்சொல், அது பிரிக்க முடியாது, அது இடை பகாப்பதம். சால, தவ, நனி, கடி அதெல்லாம் உரிச்சொல், அது பிரிக்க முடியாது, உரி பகாப்பதம். அதுதான் பகாப்பதத்திலே 4 வகை இருக்குது. பெயர், வினை, இடை, உரி. அது ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி பகுபதத்திலையும் இப்போ உண்டான் அப்படின்னா அது பிரிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? உன் பிளஸ் இட் பிளஸ் ஆன்னு சொல்லிட்டு அது என்ன பகுப்பதம்? இந்த மாதிரி கேட்டகரியிலையே வினை பகுப்பதம். அறிஞன், கலைஞன் பிரிக்க முடியும், அது அப்ப என்ன பகுப்பதம்? பெயர் பகுப்பதம். இடையிலையும் உரியிலையும் பகுப்பதம் வராது. பகுப்பதத்தில் 2 தான், வினை பகுப்பதம், பெயர் பகுப்பதம்,
வினை பகுபதம். அந்த பெயர் பகுபதத்தில் நான் வினை பகுபதம்னா ஃபஸ்ட்டு சொல் வந்து கட்டளையாக இருக்கும்னு சொன்னேன். நான் ஆர்டராக வரும் பிரிச்சிங்கன்னா உண்டான், உன் ப்ளஸ் இட் ப்ளஸ் ஆன், படித்தான், படி ப்ளஸ் இட் ப்ளஸ் இட் ப்ளஸ் ஆன். ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கட்டளை சொல்லாக இருக்கும். ஆனால் பெயர் பகுபதத்தில் கட்டளை சொல்லாக இருக்காது. அறிங்கன் அப்படின்னு பிரிச்சுன்னா அரி ப்ளஸ் இன்ஸ். கலைஞன், அரினா அறிந்து கொள்னு கூட அது கூட வரும். கலைஞன்னா கலை அப்படின்னு தான் வரும். ஸோ அது வந்து பெயர் பகுபதத்தில் கட்டளை சொல்லாக வராது. அதுலேயே பாருங்க, பெயர்லேயே வகைகள் இருக்கு. என்ன பெயர் அது? பொருட்பெயரா, இடப்பெயரா, காலப்பெயரா, சினை பெயரா, பண்பு பெயரான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெயர் பகுபதம் அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதமாகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகையாக படுத்துவர். பொன்னன், பொன்னன் அறிஞன் கலைஞன் தானே அவங்க சொல்லியிருந்தேன். பொன்னன் அது பிரிக்க முடியும். ஆனால் அது ஒரு பொருள் பகுப்பதம். அது பேர் என்னது? பொருள் பகுப்பதம். நாடன், நாடு ப்ளஸ் அண்ணன் பிரிக்கலாம். இடம், இடம் நாடுன்றது இடம் தானே, அதான் இடப்பகுப்பதம். காலம், அதாவது காலத்துக்கு வந்து சித்திரையான், சித்திரை ப்ளஸ் ஆன், சித்திரைங்கிறது மாதம், ஒரு காலப்பெயர், அதனால் காலப்பகுப்பதம். கண்ணன், கண்ணுங்கிற ஒரு உறுப்பு வருது இல்லை, அதனால் சினை பகுபதம். அப்புறம் இனியன், இனிமை ப்ளஸ் அன், இனிமை பண்பு, பண்பு பகுபதம். உழவன், பண்பு பெயர் பகுபதம். அது அப்படிலாம் பெயர் பகுபதத்தில் தான் பெயர் சொல்லுவாங்க. இதனை 6 வகைப்படுத்துவார். பொருள், இடம்னா கொடுத்துருக்கோம். என்னன்னு ஃபுல் நேம் கொடுக்கல. சினை பெயர் பகுபதம், தொழில் அப்படியே சொல்லிக்கொண்டது தான். ஆமாம், தொழில் உணவன், உழவு ப்ளஸ் அன், தொழிற்பெயர் பொருட்பெயரில் இது உழவு, தொழில் பெயர் பகுபதம். பகுபத உறுப்புகள் தான் பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை, அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். வேர் சொற்கள் தெரியும். தெரிநிலை எதுமா? ரெண்டு தான். ரெண்டுலேயே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் வகைகள் இருக்குது. என்ன சொன்னீங்க? போர்டில் எழுதி போட்டேன். புரியல. தொழில், உழுதல் தொழில், உழவு. அது எனக்கு ஏற்கனவே கிளாஸ் நடத்துனேன் நான் உங்களுக்கு. அப்போ சித்தப்பா, அது வந்து பெரியப்பா பசங்களுடைய 6வது பையன், இது சித்தப்பான்னு சொன்னேன். இவனுக்கு அதுக்கும் சிமிலராக இருக்கும், ஆனால் வேறேன்னு சொன்னேன் நான். எனக்கு வினைச்சொல் வேற, தொழில் பெயர் வேற. செய்பவன், கருவி, காலம் அதெல்லாம் சொன்னேன்னா அது வந்து வினைச்சொல். இதில் வெறும் தொழில் மட்டும்தான் இருக்கும், அதுதான் தொழில் பெயர்னு சொன்னோம். அது மாதிரி உழவுங்கிறது உழுதல் அப்படிங்கிற தொழில் பெயர். அதனால் இது பெயர் சொல் தான். உழவு வந்து பெயர் சொல், வினைச்சொல் இல்லை. உழுதான் அப்படின்னா தான் வினைச்சொல். பகுபதம், பகாபதம் பிரிக்கக்கூடியது பகுபதம் சொன்னோம் இல்லையா? பகாபதத்தில் தான் 4 இருக்கு. என்னென்னது? பெயர், பெயர் பகாபதம் மண், வினை பகாபதம் உன், இடைப்பகாபதம் என்ன எக்ஸாம்பிள் தானா? மண், பெயர் அதுக்குள்ள வகைகள், அதுக்குள்ள வகைகள் போடலாமா? ஐயோ, இது உரி பகாபதம் சால. இங்க பகுபதத்துல தான் 2 வகை, இதுல வெறும் 2 வகை தான். பெயர் பகுபதம், வினை பகுபதம். பிரிக்கக்கூடிய சொல் கண்ணன் அப்படின்னா இது சினை. இதுல தான் 6 வகை இருக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர். இதுல வகைகள் இல்லை. இதுல வகைகள் இல்லை. பகாபதத்துல வகைகள் இல்லை. போடலை. நீங்கள் வேணா பர்டிகுலராக சொல்லிக்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்கல. இப்போ
கண்ணுன்னு கொடுத்தாக்கா சினை பகுபதத்தில் வரும், சினை பெயரில் வரும், பகாபதத்தில் வரும். அது கொடுக்கல. இந்த பார், பெயர் பகப்பதம், பெயர் பகப்பதம், வினைப்பகதம், இடைப்பகதம், உரிப்பகப்பதம், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பெயர் பகத்தில் வகைகள் எல்லாம் இல்லை, பகுப்பதம் தான். பகுப்பதத்தில் தான் பொருள் பகுப்பதம், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இருக்குது. வினை பகுப்பதத்தில் இதுவும் வகைகள் கிடையாது. தெரிநிலை வினைமுற்று, வினைமுற்றுல ஒரு வகை இருக்குது. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு இருக்குது. தெரிநிலை வினைமுற்றுனா என்னென்னா, கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை. இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை. ஒரு காலம் மட்டும் ஒன்று அண்டர்ஸ்டுட்டாக வந்ததுன்னா அது குறிப்பு வினைமுற்று. அது மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இப்போ ஏவல் சொன்னால வா, எழு அப்படின்னு சொன்னால் அது ஏவல். வாழ்க, ஒழிகன்னு சொன்னால் அது வியங்கோல். பெயரெச்சம், வினையச்சம். இந்த பெயரெச்சத்தில் வினையச்சத்துலேயும் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு 2 இருக்குது. இது ரொம்ப கஷ்டம். முற்றெச்சம்னு ஒன்று இருக்குது, அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன பண்ணுறது, அவ்வளோலாம் உங்களுக்கு தேவையே. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல. கவர்மெண்ட் எக்ஸாமில் இதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ டீப்பாக கிராமர் யாருக்கு தேவை? முற்றெச்சம்னு ஒன்று இருக்குப்பா. எச்சம் வேற, முற்று வேற. முற்றெச்சம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா முற்று தான், ஆனால் இன்கம்ப்ளீட் மீனிங் வரும். ஓடினான், வீழ்ந்தான். இந்த ஓடினான் தனியாக எடுத்தினா, வீழ்ந்தான் தனியாக எடுத்தினா இது வினைமுற்று, இது வினைமுற்று தான். ஆனால் இங்கே வீழ்ந்தான்ங்கிறது ஓடி போய் வீழ்ந்துட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதனால் இது வந்து ஒரு எச்சப்பொருள் தான், கம்மா வர மாதிரி தான் ஒரு மீனிங்கு. அதனால் இது முற்று இது. ஆனால் இங்கே வந்து என்ன பொருளில் வருது? எச்சப்பொருள், இன்கம்ப்ளீட் மீனிங்கில் வருது. அதனால் அதுக்கு பேர் தான் முற்றெச்சம்னு வருது. ஓடி விழுந்தான் அப்படின்னு சொல்கிறது வேற. ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் ஓடினான், விழுந்தான். ஓடி விழுந்தான் அப்படின்போது இது வினையெச்சம். சரிங்களா? ஓடினான் விழுந்தான் அப்படின்னாக்கா அது முடியல. ஓடினான் விழுந்தான் அப்படின்னு எச்சம் இன்கம்ப்ளீட் மீனிங்கில் தான் வருது. ஆனால் அது முற்று சொல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வரும்போது அதுக்கு பேர் முற்றெச்சம்னு பேர். படித்தான் அது பாருங்க, ஓடினான் விழுந்தான், படித்தான் தேறினான், படித்து தேறினான், படித்தான் தேறினான். இதுதான் முற்றெச்சம். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? வினையாளனின் பெயர் தெரியும் உங்களுக்கு. வினையை செய்யும் ஆளை குறிப்பது உனக்கு தெரியுமா? வினையாளன் பெயர் வேர் சொற்கள், வேர் சொல், வேர் சொல், வேர் சொல், வேர் சொல், வேர் சொல். வேர் சொல்லில் டிஃப்ரெண்ட்டானது தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீண்ட அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு என்ன இது ஹெட்டிங் என்னங்க? இந்த பாரு, ஈன்றால். அதில் ஈன்றால் உங்களோட சொல்லில் இருக்கக்கூடிய வேர் சொல் என்னது? ஈன்று. காட்சியில், காட்சிக்கு வந்து கான் வேர் சொல்லலாம். சொல் வேர் சொல், வில் வேர் சொல், சொல் வேர் சொல். புரியுதா? பாருங்க, கடையல் கடை. காட்சிக்கு காட்சியில் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ரூட் வேர்டு என்னது? அது என்னன்னா கான். அது மாதிரி இப்போ சொன்னேன், இங்கே ஒரு வேர்டு வந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நீல். நீண்ட, நீண்ட இதோட வேர் சொல் நீல். இது மாதிரி இருந்தால் நம்ம சொல்லலாம். திறந்த திற, நின்றால் நில், நின்றேன் நில், நீங்கி நீங்கு, நீண்ட நீல், நுகர்ந்தல் நுகர், நெட்டினான் நெட்டு, நேர்ந்தது நேர், நோக்கம் நோக்கு, நாடிய நாடு. இப்படி ஈஸி. இது மாதிரி இருந்தால் நம்ம ரூட் வேர்டு கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணும். சரியா? சீத்தால்லாம் சீயா ரூட் வேர்டு. சீத்தால்
பொம்பளை பேர் இல்லை அது. சீத்தாள், சீரிய சீர்மை, சீத்தாள் சி, சுட்டது சுடு, சுருட்டினான் சுருட்டு, செல் செல்வே, சேர்ந்தான் சேர், சொன்னான் சொல். இது மாதிரி சொன்னுன்னு எழுதக்கூடாது, சொல். வேர்ச்சொல் வினைமுற்று வினையச்சு வினையாளன பேர் தொழில் பேர். ஃபர்ஸ்ட் காலம்னா டேப்லெட் காலம் எழுதினோம்ல நம்ம. வர பெயர் சொற்களின் வகை 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். நடத்தாச்சு உங்களுக்கு. வினையடி, நடத்தல், நடத்தல், தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர் நடத்தணுமா இல்லையா? தொழில் பெயர்ல 3 வகை இருக்கு. எதிர்மறை தொழில் பெயர் பாருங்க, டேப்லெட் காலம்ல எழுதி பாருங்க. இன்னொன்று என்னது? முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். சுடு, சூடு, சுடுதல், சுடாமை. சுடாமை எதிர்மறை தொழில் பெயர். சுடுதல் தொழில் பெயர், சுடாமை எதிர்மறை தொழில் பெயர். சுடு முதல்நிலை தொழில் பெயர், ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் இருக்குது. சூடு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். தொழில் பெயர்லேயே 4 வகை இருக்குது. இது கூட உங்களை மாற்றி மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. டேப்லெட் காலம் போட்டு எழுதியிருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சுடுதல், வேற நோட்டில். கெடுதல், கெடு, கேடு. திரிந்த தொழில் பெயர் கொஞ்சம் தான் இருக்கும், 2-3 வார்த்தை தான் இருக்குது, நிறைய கிடையாது அப்படின்னு சொன்னாலே நான். நெகட்டிவ்னாக்கா மை வர மாதிரி இருக்கும். சுடுதல், எழுதல், எழுதுதல், வருதல், போதல், அதெல்லாம் தொழில் பெயர். அதனுடைய எதிர்மறை தொழில் பெயர் என்னது? வராமை, சுடாமை, கேளாமை, பாராமை, மை வர மாதிரி நில்லாமை அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை தொழில் பெயர். அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் இருக்குது, தல் விகுதி இல்லாமல் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கு பகுதிக்கு இன்னொரு பெயர் தான் முதல் நிலைன்னு பேர். ஸோ அந்த பகுதி மட்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் முதல் நிலை தொழில் பெயர். சுடு, படு, எடு அப்படின்றது முதல் நிலை தொழில் பெயர். அதில் சிலது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு 3-4 தான், நிறைய கிடையாது. கெடு, கேடு, சுடு, சூடு, அப்புறம் விடு, வீடு. இது 3 தான் இருக்குது. அதுதான் முதல் நிலை பகுதி திரிந்த. பகுதியிலே சேஞ்ச் ஆனதுனால அது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னு பேர். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம் நம்ம. பிறமொழி சொல் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இந்த புக்கில் நம்ம முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் வரைக்கும் பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 50 வரைக்கும் பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. 50 பேஜ் பார்த்துருக்கோம் அதில்.